அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 946வது நிகழ்ச்சி. வாரந்தோறும் வள்ளுவம் கலந்துரையாடல் தான் இன்னைக்கு நமக்கு. அதிகாரம் 72 அவையறிதல். குறிப்பறிதல் பேசணும். இன்றைக்கு அவையறிதல் பேச போறோம். அடுத்த முறை நமக்கு அவை அஞ்சாமை அதிகாரம் வருது இல்லைங்களா? குறிப்பறிதல் சொல்றாரு, அப்புறம் அவை அறிதல் சொல்றாரு. முதல்ல குறிப்பை அறிஞ்சுக்கணும்னு சொல்லிடுறாரு, அப்புறம் அவைய அறியணும்ன்றாரு, அதுக்கப்புறம் அவை அஞ்சாமை வருது. அதுக்கப்புறம் நாடு அதிகாரம் நாடு வருது. சோ இந்த மாதிரி அவர் கொண்டு போறாரு வள்ளுவர். நாம இன்னைக்கு அவை அறிதல் தான் பேச போறோம். ஒரு அவையில பேச செல்வோர் அவை, அந்த அவை எப்படி இருக்கு, அந்த அவையை பற்றி இயல்பு என்ன, அங்க உட்காந்துருக்கவங்க எப்படி, அங்க இருப்பவங்க எப்படி இருப்பாங்க, நாம என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படின்றது தான் சொல்றாருங்க. இயல்பாவே நம்ம ஒரு ஒரு இடத்துல பேசுறதுக்கு போறோம்னா கூட பல நேரங்கள்ல நம்ம யாரெல்லாம் அட்டன் பண்ண போறாங்க, எப்படி இப்போ ஜூம் மீட்டிங்ல யாரெல்லாம் அட்டன் கூப்பிட்டா கூட ஒருத்தர முதல்ல யார் எந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்கறது ஒரு நல்ல பேச்சாளருக்கு இயல்பு. அந்த நுணுக்கம் தெரியாதவங்க அவங்க வந்தாங்கன்னா யாரு என்ன உக்காந்துருக்காங்கன்னு தெரியாது, என்ன வேணா பேசுவாங்க அவங்க பாட்டுன்னு. அது உக்காந்துருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுறதும் பல இயல்பா இருக்குது. அது தெரியாது, வேற ஒன்று ஒரு சிலருக்கு தெரியாது. ஆனா இதைதான் வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொல்லிட்டார். அவை அறிஞ்சு பேசணும், யார்கிட்ட எதை பேசணும், எதத்துல எதை பேசக்கூடாது, அந்த அந்த இயல்பு தான் அதைதான் சொல்லியிருக்காரு. நம்ம இதைதான் பெரும்பாலும் இடம் பொருள் ஏவல்னு சுலபமா சொல்லிட்டு போயிடுவோம். இடம் பொருள் ஏவல், இடத்தை பார்த்து எந்த இடம் பார்த்து என்ன செய்யணும் என்ன பேசணும் அப்படின்றது நம்ம இயற்கையாவே சொல்றது இடம் பொருள் ஏவல் அப்படின்றது தான். இந்த அதிகாரத்துல இருக்கிற குறள்களை படிப்போம். படிச்சுட்டு அதுக்கு விளக்கங்கள் கேட்போம். யார் படிக்கிறது? முதல் குறள் படிக்கிறேன். ஸ்டார்டிங் 5 நான் படிச்சதேன். ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 72 அவை அறிதல். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மை அவர். மு வரதராசனார் விளக்கம். சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர். அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும். இதுதான் சொல்றாரு. சாலமன் பாப்பையா விளக்க உரை பெருசா இருக்கு. செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல். வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல். வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன் காக்கும் பூதம் அவன். இது எக்ஸாம்பிளா கொடுக்கிறாரு. ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையை உடையவர். தமக்கும் மேலான கல்வியாளர் கூடியிருக்கும் அவை சமமானவர் அவை. குறைவான கல்வியாளர் அவை என அவற்றின் தரம் அறிந்து அங்கே பேசும் திறத்தை ஆராய்ந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்றார். அவையறிதல குறிப்பறிதலுக்கு அப்புறம் வைக்கிறாருங்கிறாங்க. குறிப்பறிதல் சொல்லிட்டு வர்றாரு. அரசனுடைய பக்கத்துல இருக்க அமைச்சர்கள் தான் இதை சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஆனா நம்ம எல்லாம் விரிச்சு இன்றைக்கு குடும்பம் வரைக்கும் ஒரு அமைப்பு தான். அதனால எல்லா இடத்துலயும் நம்ம பேசுறது பொதுவா அவையினா மக்கள் கூடி இருக்கிற இடம் அப்படி எல்லாம் சொல்றோம். அத மறுபடியும் அதுக்கு பத்தி அவையை பத்தி மறுபடியும் பேசுவோம். இப்போ இந்த சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர், சொல்லின் தொகையறிந்த தூய்மையவருக்கு தான் நீங்க சொன்ன விளக்கம் சொல்றாங்க. அதாவது தூய்மையவர்னா நமக்கு எது ஆகாது எது ஆகும்னு தெரிஞ்சவங்க தூய்மையவர்னு இந்த இடத்துல பொருள் சொல்றாரு. தூய்மைக்கு எத்தனையோ பொருள் இருக்கு. இவரு தொகையறிந்த அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன விளக்கம் என்ன சொல்றாங்க, சொல்லின் தொகை அப்படின்னு சொல்லிட்டு அத 3 சொல்லா சொல்றாரு. செம்பொருள், அவரு சாலமன் பாப்பையா சொல்றத சொல்றேன். இது பரிமேழகர் சொன்னதான் சாலமன் பாப்பையா திருப்பி விளக்கமா சொல்றாரு. ஒண்ணு செம்பொருள்னா நேரடியான பொருளா,
அதுல என்ன நேரடியா இருக்கு. ரெண்டாவது இலக்கண பொருள்ங்கிறார். அதாவது பொருள் செம்பொருள்ங்கிறது ஒரு பொருளை நேரடியா சொல்றது. அடுத்தது இலக்கண பொருள். இலக்கணத்து பொருளுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு உதாரணம், ஒரு பொருளை விட்டுட்டு வேறொன்றை சொல்லி நமக்கு புரிகிறத வைக்கிறதா. இது ஊர் தூங்கிற்று அப்படின்னு சொன்னா ஊர் மக்கள் எல்லாம் தூங்குனாங்க, இது இலக்கணப்படி வருது. இன்னொன்னு முழுவதுமே விட்டுட்டு மூன்றாவது என்ன சொல்றாரு, அதாவது குறிப்பு சொல்லுங்கிறாரு. 3 சொல் சொன்னாரு. ஒண்ணு நேரடி சொல் செம்பொருள், ரெண்டாவது இலக்கண சொல், ஒரு இலக்கண அமைதிப்படி அல்லது ஒரு இலக்கணம்னா உங்களுக்கு தெரியும் அதுபடி சொல்றது. மூன்றாவது குறிப்பு சொல்லுங்கிறாரு, குறிப்பால சொல்றது. அதுக்கு என்ன அவர் கொடுக்கிறாரு உதாரணம், தனம் காக்கும் பூதம் அப்படின்னா அவனுக்கு அது பயன் இல்லை, அடுத்தவங்களுக்கு அந்த பூதத்தினால பயன் இல்லை. இதுக்கு நம்ம வைக்கோர் போர் நாயின்னு சொல்றோம். இந்த வைக்கோர் போர் நாய்னா நாய்க்குட்டிக்கு வைக்கோல்லால ஒரு பயனும் இல்லை, அடுத்தவன் பயன்படுத்த போற பசுவுக்கு அதை எடுத்து போடவும் முடியாது, ஏன்னா அது காத்துக்கிட்டு கிடக்கு. அது ஏதையோ ஒண்ணு சொல்லிட்டாரு, பொருளையே சொல்லலைங்க, நம்மள குறிப்புனால அறிஞ்சுக்க சொல்றாரு. அப்போ இந்த தொகையறிதல் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்றாங்க. சொல்லின் இப்ப நம்ம சொல்றோம் உடன்பாடா சொல்றோம், எதிர்மறையா சொல்றோம். இப்ப இருக்க தொகுதிகளா சொல்றேன் நான், அன்னைக்கு அவர் சொன்ன தொகுதியை தவிர இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றோம், பாசிவ் வாய்ஸ்ல சொல்றோம், டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறான், இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்கிறான். அப்ப சொல்லின் குழு அப்படிங்கிறது பலது இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த சொல்லின் குழு இப்ப அன்னைக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப்பு கமா இந்த மாதிரி நிறுத்தற்குறிகள்லாம் கூட கிடையாது. இன்றைக்கு பேசுறதுல பாஸ் விட சொல்றான், இடைவெளி விட்டு பேசுறதுங்க கூட சொல்றாங்க பேச்சுல. அதாவது அது அந்த நேரத்துல அவங்க உணர்ந்துக்கு வாங்குறாங்க. அப்போ சொல்லின் குழு உரிந்த தூய்மையவர். அதற்கு தூய்மையவருக்கு என்ன சொல்றாரு, நமக்கு இது ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த சொல்லலாம் சொல்ல அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. 3 சொல்றாங்க இங்க. முக்கியமான முதல் வரி அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக. ஆராய்ந்து சொல்லுதற்கு என்ன சொல்றாங்க, இதனுடைய விளைவை ஆராய்ந்து சொல்லுக. நம்ம பேசுற போது அதனுடைய விளைவு என்ன நடக்கும். இன்னைக்கு ஸ்டீஃபன் கோவில இருந்து எல்லாரும் சொல்றது அதுதான், எண்ட் இன் மைண்ட்னு சொல்றாங்க. அப்போ ஆராய்ந்து சொல்லுக, அது அவை அறிந்துதான் இப்ப முக்கியமானது. இந்த இதனுடைய முழுவதுமே அவைக்கு அளவு இருக்குங்கிறாங்க. இப்போ முகத்தல் அளவு, ஒவ்வொரு அளவு சொல்றோம்ல, முகத்தல் அளவு, நீட்டல் அளவு, அதுக்கு இதுக்கு சென்டிமீட்டர்ல அளந்தா, அதுக்கு எதுல அளவு லிட்டர்ல அளந்தான்லாம் சொல்றோம்ல. இப்ப அவைய அளக்குறதுக்கு என்னன்னு சொல்றாங்க. இவரு நிறைய இது சொல்றாங்க, பின்னாடி திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதுல ஒத்துக்கிறதுக்கு, அதாவது அவையில எத்தனை பேர் இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்களா, படிக்காதவங்க இருக்காங்களா, அதாவது 3 இது சொல்றாங்க. ஒன்று ஒத்ததான், நமக்கு ஒத்தவர்கள். ஒன்று மிகுந்தவர்களாம், அந்த அவையில நம்மளை விடவும் மிகுதியானவர்கள், வேற வேற துறையில இருந்தவங்க தகுதியானவர்கள். அடுத்தது தாழ்ந்தவர்கள்னு சொல்றாங்க. நம்மள ஒப்பிட்டு தான் இந்த ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. தூக்கி செயல் சொல்றது மாதிரி இந்த அவைய தூக்குறது, அளவைய பாக்குறது, நம்மளை வச்சு பார்த்து நம்ம இதுல கத்துக்க போறோமா, அதுல சொல்ல போறோமா, அப்படியெல்லாம் பல விஷயங்களை யோசிச்சு அந்த அவையறிந்து பேசுங்கிறது தான் இது முக்கியம். அதுல 10 குறள் ரொம்ப முக்கியம். இது எல்லா இடத்திலும் பயன்படும். அவையில ஒரு ஆள் இருந்தாலும் அவைதான், 10 பேர் இருந்தாலும் அவைதான். இருந்தாலும் அந்த அவையினுடைய அளவு அப்படிங்கறத ரொம்ப சொல்றாங்க. நீங்க மற்றவங்க அவை அப்படின்னு குறிப்பிடும் போது சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகள் நிரம்பிய இடத்துல பேச வேண்டியதா இருக்கும், சில சமயங்கள்ல பொது இடங்கள்ல பேச வேண்டியதா இருக்கும், சில இடங்கள்ல அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாரும் கலந்து இருக்கக்கூடிய இடத்துல பேச வேண்டியதா இருக்கும். முதல்ல நாம என்ன பேச போறோங்கிற தீர்மானம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, கேட்கக்கூடியவர்கள் நாம பேசுறத உள்வாங்கக்கூடிய நிலையில இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க உள்வாங்கினாதான் நம்ம பேசுற பேச்சுக்கே ஒரு பயன் இருக்கும். அதனால அது வாங்கக்கூடியவர்களா இருப்பாங்களா, இந்த நேரத்துல இதை பேசினா சரியா இருக்குமா,
நமக்கு தெரியுதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க கொட்டாம, இது இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்குமா, அது எவ்வளவு நேரம் நம்ம பேசணும் அப்படிங்கிற எல்லாமே அந்த அவை அறிதல்ங்கிற அந்த ஒற்றை வார்த்தையெல்லாம் வந்துருது. அவை அறிந்து அதுக்கப்புறம் தான் ஆராய்ந்து சொல்லணும். அப்படிங்கும் போது நம்ம சொல்லக்கூடிய சொல் கேட்பார் தகைக்கும் கேள்வியாய் அந்த கேட்பார் பிணிக்கும் தகையாய் கேளாரும் வெட்க முடிவதாம் சொல். கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்ற மாதிரி இது அரசனுக்கு பக்கத்துல வர்றதுனால அங்க கேட்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, நமக்கு வேண்டாதவங்களும் இருப்பாங்க. அவங்களும் இவன் என்னதான் சொல்றான்னு தான் பார்ப்போமே அப்படின்னு எதிர்பார்த்து கேட்கக்கூடியதாக ஆராய்ந்து சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தொகையறிந்த தூய்மை அவர் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல தூய்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, குற்றம் இல்லாமல் பேசணும். நம்ம சொல்றது அடுத்தவங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு இது வேறுபாடு ஏற்படாதவாறு, குற்றம் ஏற்படாதவாறு பேசணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது அமுதா அக்கா சொன்ன மாதிரி உண்மைதான். ஒருவர் ஒரு கருத்தையோ அல்லது ஒரு உரையை ஒரு அவையில சொல்லும் போது அந்த அவையில கூடி இருக்கிறவங்க யாருங்கிறத பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. அதை ஆராயணுங்கிறாரு. அதை ஆராய்ந்து அதற்கு ஏற்ற மாதிரியாக அவங்க சொன்ன மாதிரி சொற்களை தேர்ந்தெடுக்கணுங்கிறார். சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேணும். அதனாலதான் திருவள்ளுவர் அவையை ஆராய வேண்டும் என்றால் ஒரு சில அவையில அவங்க அக்கா சொன்ன மாதிரி உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஆயுதான் புரிஞ்சுக்கிடுங்க அவங்க இருப்பாங்க, அவங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப அந்த அவையில சான்றோர்கள் அறிஞர்கள் எப்படி கூடி இருக்கிறாங்க. சில அவைகள்ல எளிதாக கூறப்பட வேண்டிய சாதாரணமானவங்களும் இருப்பாங்க. அப்படி சாதாரணமானவங்களுக்காகவும் நம்ம பேசணும், எல்லாவற்றையும் ஆராயணும். இப்போ அவை அறிந்து சொல்லுகன் மட்டும் வள்ளுவர் நிறுத்தி இருக்கலாம். ஆனா அதை சொல்லாம சொல்லின் தொகை அறிந்துன்னு சொன்னார். ஒரு வார்த்தையை அடுத்தால போடுறாரு, சொல்லின் தொகை அறிந்து. அப்ப சொல்லின் தொகை என்பது இங்க என்ன அப்படின்னா பேச்சாற்றலினுடைய மிக 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 முக்கியமான அம்சம் தான் இந்த சொல்லின் தொகை என்று சொல்லக்கூடிய வார்த்தை. எவ்வளவு அழகா ஒவ்வொன்றையும் நினைச்சு போட்டிருக்காரு பாருங்களேன். சான்றோர் அவையில் தேவையில்லாமல் நீண்ட நேரம் நம்ம பேசக்கூடாது, சொல்பவற்றை சுருங்க சொல்லணும், நேரத்தை வீண் அடிக்க கூடாது. அதே மாதிரி சாதாரணமானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வளவளான்னு பேசக்கூடாது. எளிதில் அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அவர்களுக்கு புரியுற மாதிரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து சொல்லணும். அப்படி பேசினாதான் பேசுபவர்களுக்கு அது நன்மை விளைவிக்கும். கேட்பவரின் நேரமும் விரயமாகாது, நம்ம பேசக்கூடியவங்களுடைய நேரமும் விரயமாகாது என்பதுக்கு தான் இந்த குறளை இவ்வளவு அற்புதமாக சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். சொல்லின் தொகை, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கம்மா. சொற்களின் தொகுதி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த தொகுதியத்தான் இப்ப மத்தவங்க விளக்குற போது நேரடியா சொல்றது, குறிப்பால சொல்றது. உண்மையில இந்த இடத்துல சொல்லின் தொகை என்பது பேச்சாற்றலுக்கான ஒரு அதான் நீங்க சொல்றதே தான். அதுலதான் அத யாரு எந்த அவையில எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்கிறாரு. சின்ன விளக்கம் அதுதான். எந்த அவையில நீ எப்படி பேசணுமோ அப்படி பேசு, அப்படிதான். நிறைய பேர் அப்படி பேசுறது இல்லை இல்லையா, அதுக்குதான் அந்த சொல்லி இருக்கிறாரு. நடராஜ் சார் வாங்க. வணக்கம். இந்த அவைன்றது பொதுஜனம் அவைன்னு சொன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி. அதாவது 65%, 65% ஆவரேஜ் இன்டெலிஜென்ட். அந்த 35% பாதி ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, மிச்ச பாதி பிலோ ஆவரேஜ்னு. அது பொதுஜனத்துல. அப்ப நாங்க என்ன அவை, இப்ப அறிவியல் சார்ந்த அவைன்னு சொன்னா அறிவியல் அதிகமா பேசலாம். பக்தி மார்க்கத்துல சாய்ந்த அவைன்னா பக்தி ஜனங்கள் கூட இருப்பாங்க. அப்படித்தான் பார்க்கணும். இப்ப நான் இந்த தளத்துல பேசுறது ஒரு விதம், ஸ்ரீஸ்கந்தராஜா தளத்துல பேசுறது இன்னொரு விதம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஏன்னா அவை என்ன சொல்லிக்கல, பொதுஜனங்கள் என்று சொன்னா ஆவரேஜ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம். அவ்வளவுதான் சொல்ல வந்தேன். நன்றி நன்றி சார், நன்றி சார். நான் தொகுதி விகுதின்னு சொல்றோம்ல சார், அது மாதிரி அந்த தொகுதின்னு நினைச்சேன் சார். அதுதான் நான்
இல்ல தொகுதி சொல்லின் தொகுதினா சொல்லினுடைய வகை குழுங்கிறார். அதாவது சொல்லின் அதத்தான் நான் அதுக்கு சொன்னேன். இப்போ ஒருத்தர் டைரக்டா சொல்லலாம், ஒருத்தர் இன்டைரக்டா சொல்லலாம், ஒருத்தர் பாசிட்டிவா சொல்லலாம், ஒரு நெகட்டிவா சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்ன்ற சொல்லின் தொகை. அதுக்கு அவங்க மணக்குடவர் பரிமேலழகர்லாம் ஒண்ணு நேரடியாக சொல்றது, இன்னொன்னு இலக்கணம் படி சொல்றது, இன்னொன்னு உன்ன சொல்லி வேற ஒன்ன புரிஞ்சுக்கிறது. அந்த நாய் சொல்றாருல, வைக்கோர் போரில் நாயின்னு, இது மாதிரி அந்த தொகுதிகளை பிரிக்கிறாங்க. அவைய 3 விதமா பிரிக்கிறாங்க. மேலானவர், ஒத்தவர், கீழானவர்னு பிரிக்கிறாங்க. நம்மளை வச்சு ஆராய சொல்றாங்க அவை. நான் இந்த மென்டல் ஹெல்த்தோட டாக் வந்து 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு டாக்ல வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம நாளைக்கு ஒரு கூட்டத்திற்கு பார்க்க போறோம், ஒரு கேதரிங் போறோம், எங்கேயோ ஒரு கேதரிங் போறோம், இல்ல யாரையும் மீட் பண்ண போறோம், ஒரு ஃபேமிலி கேதரிங் இருக்கலாம், ஒரு காலேஜ் கேதரிங் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம என்ன பேச போறோம்னு எல்லாரும் முடிவு பண்ணுவோம். ஆனா அங்க கலந்துரையாடுறது சும்மா ஜாலியா ஃபன் பண்றதுக்கு கூட போகலாம், நல்ல எதுக்கு வேணா போகலாம். ஆனா நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பேன்னா, என்ன அங்க வாய் தவறை கூட வரக்கூடாது, பேசக்கூடாதுன்றத நம்ம முன்னாடி டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுல ஆக்சுவலா அந்த இதுல அதை நம்ம முன்னாடி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த சின்ன வார்த்தை கூட ஒருத்தர் மனசை டக்குன்னு காயப்படுத்து. அந்த காயப்படுத்தினாவே அவங்க கஷ்டப்பட்டாலும் அங்க ஒரு சின்ன வித்தியாசமான அந்த கேதரிங்ல அந்த இருக்கிற இடத்துலயோ மாற்று சிந்தனையோ முகத்துல வேற மாதிரி சேஞ்ச் வந்தாலும் நம்மளோட என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டுமே நம்ம ஃபீல் பண்ணுவோம், அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த என்வாயர்மெண்டே சேஞ்ச் ஆயிடும். அப்ப அந்த மனசு பாதிக்கும் அப்படின்றதுக்கு அது சொல்லியிருப்பேன். அப்போ இது எல்லாருமே என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், என்ன பேசக்கூடாது, நமக்கு என்ன ரெகுலரா வாயில வந்துரும்னு ஒண்ணு இருக்கு. நம்ம என்னதான் பேசிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஃபன்ல அடிச்சுட்டு போயிடும். அப்படியே அடிச்சுட்டு போயிடும், இது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ போடுறப்ப நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். பேசினப்ப ராமு சார் போன் பண்ணி எனக்கு சொன்னாரு, இதுல இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. தேங்க்ஸ் சார் அப்படின்னு. சில நேரத்துல நம்மள மீறியும் அந்த கண்டிஷன்ல வந்துருது. சாதாரண வார்த்தை, அது ஒன்றும் மனசை பாதிக்காது, காயப்படுத்துற வார்த்தை கிடையாது, இயல்பான ஒரு வார்த்தை. ஆனா அது சொல்லக்கூடாதுன்ற விஷயத்த எனக்கு சொல்லிட்டேன் ஆக்சுவலா. அதுக்கு அடுத்ததுதான் ராமு சார் போன் பண்ணி சொன்ன உடனே நான் கட் பண்ணிட்டு வேற வீடியோ அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு வேற போட்டேன். அப்ப அந்த பழக்கத்துல நம்ம இருந்தோம்னா, இந்த மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லும் போது, பேசும்போது, கொள்ளும் போது, நம்ம சொல்லும் போது அதை உணர்ந்துட்டோம், செல்ஃப் அவேர்னஸ் இருந்ததுன்னா ஈஸியா இந்த வார்த்தைகள் வந்து நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன பயன்படுத்துறோம் அப்படின்றது இருக்கும். நம்மளோட நிகழ்ச்சியில மைண்ட் யுவர் மைண்ட்ல பழைய வீடியோ எல்லாம் இப்ப எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், என்ன நம்ம போட்டுட்டு வரோம். அதுல 3வது நிகழ்ச்சி என்ன பேசியிருக்கோம்னா, 3வது நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சி மைண்ட் பத்தி பேசியிருக்கோம். 2வது நிகழ்ச்சி வந்து இத என்ன பேசியிருக்கோம்னா, நம்ம இது பிள்ளைங்களுக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற வார்த்தை, நம்ம அந்த சொல்ற எண்ணம் வந்து நமக்கு இருக்கணுமான்றது 2வது நிகழ்ச்சியில பேசியிருக்கோம், நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல. 3வது நிகழ்ச்சி என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, நாம் உச்சரிக்கும் வார்த்தை ஆக்கத்துக்கு உரியதா, நாம் உச்சரிக்கிற வார்த்தை வந்து ஆக்கமான வார்த்தையா, அதாவது ப்ரொடக்டிவ் டாக் பேசுறோமா அப்படின்னு பேசிட்டோம். அப்பதான் இன்னைக்கு நான் நேத்துலாம் அதை பார்த்த பிறகுதான் யோசித்தேன். பட் இன்னைக்கு நம்ம அதை தான் பேசுறோம். தொடரலாம். இதுல சொல்றாரு 712 அதைத்தான் சொல்றாரு, அதுக்கு போகலாம். இதுல வந்து இந்த ஆசிரியர்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்கு கற்பித்துறாங்கல்ல, அதுவும் ஒரு அவைய எறிதல், அதுவும் தொடர்பு இல்லையா? குழந்தைகளுடைய மனநிலை டிஃபரெண்டா இருக்கும், டெய்லி அந்த என்விரான்மெண்ட் டிஃபரெண்டா இருக்கும். உண்மை. அங்க அது இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். குழந்தைங்க பாடம் எடுக்கும்போது இன்னும் ஜாக்கிரதையா இருக்கு, என்ன வார்த்தை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அது வந்து அச்சாணி போல பதிஞ்சிடும். ஆணி போல பசுமருத்து ஆணி போல பதிஞ்சிடும். அச்சாணின்னு தப்பா சொல்லிட்டேன், பசுமருத்து ஆணி போல பதிஞ்சிடும். அப்போ வந்து நமக்கு அந்த அந்த வார்த்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அது மோஸ்ட்லி எல்லாரும் கையாளுவாங்க, ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் எல்லா ஆசிரியர்களும் கையாளுவாங்க.
ஒரு சில அது சம்டைம்ஸ் நம்ம என்வாயர்மெண்ட் பொறுத்தோ, நம்ம சண்டை போட்டு வீட்டுல சண்டை போட்டு வர்றது பொறுத்தோ, இல்ல அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர்கிட்ட நம்ம திட்டு வாங்கிட்டு போற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில சில வார்த்தைகள் வரும், குழந்தைங்கிட்ட காமிச்சிருவாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்த குறள் போயிடலாம். இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். மூவா விளக்கம். சொற்களின் தன்மையை ஆராய்ந்த நன்மை உடையவர் அவையின் செவ்வியை ஆராய்ந்து நன்றாக உணர்ந்து சொல்ல வேண்டும். சாலமன் பாப்பையா உரை. மூவகை சொற்களும் பொருள் தரும் போக்கை நன்கு தெரிந்து கொண்ட நல்லறிவு படைத்தவர். சொற்குற்றமும் பொருட்குற்றமும் வந்துவிடாமல் கேட்போர் விரும்பி கேட்கும் நிலைமையையும் மிக தெளிவாக அறிந்து பேச வேண்டும். இதுதான் அவர் சொல்றார். இந்த சொல்லின் அதுல இருந்து வாங்களே, சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் சொல்றாங்க. சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர். இங்க அவர் சாலமன் பாப்பையா என்னன்னா, அவர் 3 சொல்ல சொல்லிட்டாரு. ஒன்று நேரடி சொல்லு, ஒன்னு இலக்கண சொல்லு, ஒன்னு குறிப்பால் சொல்றது 3 சொல் சொல்லிட்டாரு. அந்த சொல்லின் போக்கை வழிகளை அறிந்தவர்னு சொல்றாங்க. அதாவது நடை தெரிந்த நன்மையவர். அவங்க நன்மையவர், அது முக்கியம். எந்த பேச்சுக்கும் முடிவு அது நன்மைதான் விளையணும். அதுல என்ன சொல்றாரு ஒண்ணு, அதாவது சொல்லினது வழக்கு இருக்கான். இப்போ நாற்றம்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நாற்றமுடைத்து அப்படின்னு சொன்னா நல்ல மனமுடைத்துன்னா அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நாறுதுனாவே வேற பொருளா போச்சு. அப்ப சொல்லின் வழக்கு இன்னைக்கு என்ன, அன்றைக்கு இருந்த வழக்கு ஒன்று, இன்னைக்கு அதுக்கு அந்த சொல்லுக்கு வழக்கு மாறி இருக்கு. அதனால நடை உணர்ந்த, சொல்லின் நடை உணர்ந்தங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறாங்க. இன்றைக்கு அந்த சொல்லு எந்த பொருள்ல பயன்படுது, அந்த நடைய உணர்ந்து அதுக்கு நடை தெரிந்த நன்மையவர். இன்றைக்கு அந்த சொல்லினுடைய போக்கு என்ன, வழி என்ன அப்படிங்கறத அறிஞ்சு நன்மையோடு இடைதெரிந்த நன்குணர்ந்தவர். எல்லாரும் ஸ்டீஃபன் சார் முதல்ல சொன்னாரே, வழுக்காம சொல்றது. இடைதெரிந்தங்கிறதுக்கு நிறைய என்ன சொல்றாங்க, இடைதெரிந்த நேரத்தையும் நிலைமையையும்னு மூவா எழுதுறாரு. நேரத்தையும் நிலைமையையும், அது எந்த நேரத்துல பேசுறேன், எவ்வளவு நேரம் நமக்கு கிடைச்சிருக்கு, நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த பேச்சுக்கு. நேரத்தையும் நிலைமையையும் மூவா சொல்றாரு. இடை தெரிந்துன்னா அதாவது அங்க இருக்க நிலைமை எப்படி இருக்கு, ஒரே கூச்சலா இருக்கு. கேட்கிறவர்களுடைய நிலை எறிந்து நிலைமை, அது அந்த நிலைமைங்கிறது ரொம்ப நம்ம போய் பிச்சுன்னு சொல்றோம். 4-5 பேச்சுக்கு 5 சொல்ற போது ஒண்ணு பிச்சுன்னு சொல்றோம். அந்த பிச்சுங்கிற போது இப்ப இருக்க பிச்சு தான், கிரிக்கெட்ல இருக்க பிச்சு தான். அதனுடைய அங்க நிலைமை எப்படி இருக்கு, அந்த அவையினுடைய நிலைமை எப்படி இருக்கு. ஒரு இடத்துல மைக் இருக்கு, ஒரு இடத்துல மைக் இருக்காது, ஒரு இடத்துல சத்தமா பேச வேண்டியது இருக்கு, சில இடத்துல பயிற்சிக்கு போனா ப்ரொஜெக்டர் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த பிச்சுங்கிறதா இடைதெரிந்துக்கு நிறைய சொல்றாரு. நம்ம இவர் மூவா சொல்றதுதான், இது மூவா இல்ல, நம்ம கலைஞர் சொல்றதுதான். நேரத்தையும் நிலைமையையும் கேட்போர் விரும்பி கேட்கும் நிலைமைங்கிறார். நிலைமைங்கிறது கேட்போர் விரும்பி கேட்கும் நிலைமை. அதெல்லாம் இடைதெரிந்துக்கு நிறைய பொருள் சொல்றாங்க. அதை பார்த்து சொல்லுங்கிறாங்க. மற்றவங்க சொல்லுங்க. வேற யாராச்சும் சொல்றீங்களா? இந்த குறளுக்கு விளக்கம் நம்ம பொருந்துற மாதிரி சொல்லுங்க. அதாவது இடை தெரிந்து நன்குணர்ந்து, அது நல்ல ஒரு வார்த்தை. அது முதல்ல உள்ள குறளுக்கும் இதுக்கும் ஒரு இணைவு தான். அது நம்ம பேசுற இடத்துல கூடி உள்ளவர்களுடைய நீங்க சொன்ன மாதிரி திறன் அறிய வேண்டும். அப்புறம் அந்த நேரத்தின் மதிப்பு, அது ரொம்ப சொல்றாரு. அந்த நேரத்தின் மதிப்பையும் நம்ம உணர்ந்து கொள்ளணுமா. நேரத்தின் மதிப்பை உணர்ந்த பலர் பேசுகின்ற இடத்தில் முன்பு பேசியவர், அதை கூட நம்ம சொல்லலாம். முன்னால பேசினவர் பேசினதே நம்மளும் திரும்பியும் அதையே திரும்ப கூறியது குரலாக இல்லாம அதை விட்டுட்டு இன்னும் என்ன கருத்தை நாம் சொல்லலாம்
அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி வரக்கூடிய விளைவுகளை நம்ம நினைக்கணும். நம்ம பாட்டுக்கு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டா அதனால் வரக்கூடிய துயரத்தையோ துன்பத்தையோ இதையெல்லாம் கூட யோசிக்கணுங்கிறாரு. அதான் இடை தெரிந்து நன்கு உணர்ந்துங்கிறாரு. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி சொல்லின் நடை தெரிந்த, ரொம்ப அற்புதமான வார்த்தை அது, சொல்லின் நடை. சொல்லின் நடைனா நம்ம மொழிக்குன்னு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இயல்பு இருக்குது இல்லையா? நம்ம மொழியை பேசும்போது நம்ம எப்படி பேசுவோம், ஆங்கிலத்தை பேசும்போது எப்படி பேசுவோம், ஹிந்தி பேசும்போது எப்படி பேசணும், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இயல்பு இருக்கு. அது பயணிக்கக்கூடிய ஒரு தொலைவு இருக்கும், அது ஆற்றக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து நம்ம அதாவது பொதுவா சொல்லுவாங்கல்ல, வார்த்தை கூட செல்வத்துக்கு சமந்தான்னு சொல்லுவாங்க. செல்வத்தை எப்படி சிக்கனமா செலவழிக்கணுமோ அது மாதிரிதான் சொற்களையும் நாம் சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்பதுதான் இங்க அது ரொம்ப நல்ல வாசிப்பு பழக்கம் இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா இதையெல்லாம் நம்ம கத்துக்கலாம். அதைத்தான் ஐயன் இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார். நன்றி. இதுல சார் இடைத்தெரிதல் அப்படின்னு சொல்லும் போது சில சமயங்கள்ல நம்மளே பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு சொற்பொழிவு நிகழ்ந்துகிட்டே இருக்கும், சில பேர் எழுந்து போய்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படி அவர்களினுடைய கவனத்தை நம்பால் ஈர்க்க முடியும் அப்படின்னு தெரியணும். அதுக்காக தான் இடையில நகைச்சுவையோடு ஏதாவது ஒரு இது பேசுறது, அந்த மாதிரி பேசும்போது ஒரு தடவை அவர் யாருங்கிற பெயரை நான் மறந்து போயிட்டேன். ஆனா அவர் ஒரு முறை சொன்னாரு, இடையில நகைச்சுவை சொல்றது எப்படி அப்படின்னா, ஒரு மூட்டைக்குள்ளார பொருளை திணிக்கும் போது அந்த மூட்டையை தூக்கி ஒரு 2 குலுக்குவாங்களாம். குலுக்குன அப்புறம் இன்னும் கொஞ்சம் அது உள்ளார போகும். அந்த மாதிரி இடையில நகைச்சுவை கொடுக்கும்போது அது அந்த மூட்டையை ஒரு தடவை குலுக்குற மாதிரி ஒரு பொருள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது உள்ளார விஷயத்த போட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடையில எழுந்து போறாங்களா, கவனிக்கிறாங்களா, பக்கத்துல பேசுறாங்களா, இதையெல்லாம் கூட நம்ம பார்க்கணும். வெறும் நம்முடைய சொற்பொழிவை மாத்திரம் நம்ம வந்ததை மனப்பாடம் பண்ணதையோ தயாரிச்சதையோ அப்படியே நம்ம சொல்லிடுவோம், நம்ம இன்னைக்கு சொல்றதுதான் முக்கியம்னு கருதாம எதுக்க இருக்கிறவங்களோட உள்வாங்கும் திறன் என்ன, இடைத்தெரிந்து அப்படின்னு சொல்லும் போது அந்த உள்வாங்கும் திறன் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சில சமயங்கள்ல நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு தயார் பண்ணிட்டு போறோம், அத 7 நிமிஷத்துக்கு மேல அவங்களால கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சா நிறுத்துறதுக்கும் நாம கத்துக்கணும். அதுதான் நடை தெரிந்து அப்படின்னு சொல்றது. இடையில நிறுத்துறதுக்கும் நாம கத்துக்கணும். இல்ல நான் கொண்டு வந்ததை நான் கொடுக்காம போறதே இல்லை, இன்னைக்கு நான் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு உட்கார்றதும் கூடாது. அதுவும் நாம எதிராளி எப்படி இருக்காங்கங்கிறது தெரியாம நாம எதையும் செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடை தெரிந்து நடை தெரிந்து அப்படின்னு 2 வார்த்தையையும் அவர் பயன்படுத்துறாரு. அந்த சொற்பொழிவை ஆளுதல் அப்படிங்கிறது தான் நடை தெரிதல். மேடம் இன்னைக்கு ஜூம் டீச்சிங்ல இதெல்லாம் பண்ண முடியல. ஆஃப் பண்ணிட்டு ஆக்சுவலா எனக்கு இது எம்ஓஎம்காக தான் சொல்லுகிறார். அதாவது நம்ம எல்லாம் பின்னோட்டம் கொடுத்தா நம்ம இன்னொரு ஸ்பீச் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுகிறார். பின்னோட்டம்னா பின்னோட்டம் மாதிரி இருக்கணும், ஸ்பீச் மாதிரி இருக்க கூடாது. ஆமா, நம்ம இதுல கூட பரவாயில்ல சார், நம்ம ரொம்ப யாரும் அப்படி இல்லை. சில இதுல எல்லாம் சாருக்கு வினய் தீர்த்தன் சாருக்கெல்லாம் தெரியும், அவங்க பாட்டுக்கு சார்லாம் ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றாங்க. சிலர்லாம் அவங்க சில வேளை காலையில நாங்க ஒரு இதுல கேட்போம், அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த பேசினவங்களுடைய இதெல்லாம் தாக்கி அப்படியாக்கும் இப்படியாக்கும்லாம் சொல்லிடுவாங்க சிலர். உண்மைதான் நீங்க சொல்றது. அதுல அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தான் அங்க நேரம் ஒதுக்குவாங்க. உண்மைதான் உண்மைதான். நம்ம எல்லாருக்குமே நேரம் ஒதுக்குறோம். அப்ப நேரம் ஒதுக்கும் போது நம்ம அந்த அந்த அளவறிந்து பேசும்போது தான் அந்த நேரத்துக்குள்ள நம்ம முடிக்க முடியும், எல்லாருக்கும் போர் அடிக்காதே இருக்கும். அங்க அது நேரத்துக்குள்ள முடிச்சுவாங்க, அது பிரச்சனை இருக்காது. கரெக்டா நான் சொல்றது? இல்ல சார், அன்னைக்கும் எல்லாரையும் பேச சொல்லுவாங்க, பேச சொல்லும்போதுதான் இந்த வினை வந்துடும். இல்ல இதெல்லாம் வரும், வராத இருக்காது. பேசினா எல்லாரும் பேசினா ஒரு மாதிரி பேசுவாங்க. பேசணுங்கிறதால சொல்றாரு. அதாவது பின்னூட்டம்ங்கிறது இவருக்கு உரை கிடையாது, யாரு உரை சொன்னாங்களோ அந்த உரையே செழுமைப்படுத்துறது மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு
நமக்கு தெரிஞ்சதை கொண்டாந்து இங்க சேர்க்கிறாங்கல்ல, என்னுடைய அனுபவத்தை கொண்டாந்து சேர்க்கிறேன், பலதான் சேர்க்கிறேன்ல, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். அதுக்குதான் அடுத்தது சொல்றாரு, அவனுடைய இது தெரிஞ்சிருங்கிறாரு. வாயை திறந்தாவே அவனுடைய கல்வியினுடைய அளவு தெரிஞ்சிருங்கிற, அவனுடைய அறிவினுடைய அளவு தெரிஞ்சிருங்கிறார். அடுத்ததெல்லாம் சொல்ல போறாரு. அளவு பேசுறதுல அளவு வச்சுட்டு பேசினாலே நம்ம அடுத்து இன்னும் பேசுங்கன்னு கேட்கிற மாதிரி நம்ம பேசிட்டு முடிச்சிடணும். அதுதானே எல்லாருக்குமே அழகு. ஓகே, அடுத்த குரல் போயிடலாமா? அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதுவும் இல். அவையின் தன்மை அறியாமல் சொல்லுதலை மேற்கொள்கின்றவர் சொற்களின் வகை அறியாதவரே அவர், சொல் வல்லதும் இல்லை. கலைஞர் விளக்க உரை. அவையின் தன்மை அறியாமல் சொற்களை பயன்படுத்துகிறவர்களுக்கு அந்த சொற்களின் வகையும் தெரியாது, பேசும் திறமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ரெயிட்டா. சொல்லின் வகை அப்படிங்கறத திருப்பி திருப்பி சொல்றாரு. அந்த சொல்லின் வகை, சொல்லின் குழு, அத அடிக்கடி சொல்றாரு. சொல்லின் வகை, சொற்களின் வகை, சொல்லும் திறன், கேட்பார் திறன், உணர்வகை, சொல்லின் வகை. அவன் எப்படி உணர்ற வகை, நம்ம சொல்ற வகை எல்லாம் சொல்றாரு. வல்லதும் இல் அப்படின்னா சொல் வல்லவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருமா. கல்வி அனுபவம் இல்லை இவருக்கு, சொல்ல வல்லவர் இல்லை அப்படிங்கறது தெரியுமா. அவை அறியாம சொன்னோம்னா, அவை அறியாம சொல்ல மேற்கொண்டோம்னா இவருக்கு இதுல ஒண்ணும் தெரியாது, ஏதோ நம்ம பிளஸ் பண்ணிட்டு போறான் அப்படிங்கறது அவைக்கு தெரிஞ்சிருமா. நம்ம பேசுற வார்த்தையில இருந்தே இதுல இவருக்கு இன்டெப்த் தெரியுது, அல்லது ஏதோ பழசு படிச்சது கிடைச்சதெல்லாம் சேர்த்து ஒன்னா சொல்றாருங்கிறத நீங்க ஜட்ஜ் பண்ணிடுவேங்கிற. அதுக்கு அது ரொம்ப முக்கியம். அவைங்கிறதுக்கு அளவைதான் நிறைய சொல்றாங்க, நிறைய இடத்துல சொல்றாங்க. அதாவது வயது, எத்தனை பேர் இருக்காங்க, அதனுடைய அமைதி என்ன, இந்த அவைக்கு அளவு நிறைய, தகுதி என்னன்னு சொல்றாங்க. கல்வி, வயது, இதெல்லாம் சொல்றாங்க. வயதுனா அனுபவம், அவன் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தா அந்த அனுபவம் இருக்கும்ல, அப்ப அனுபவத்தினுடைய அளவு, கல்வியினுடைய அளவு, அறிதலுடைய அளவு, அவன் எத்தனை பேரோட பழகுறாங்கிற அளவு, இவ்வளவு அதுல தெரியும் அப்படிங்கிற. ஒரு சபையினுடைய இயல்பை அறியாம பேசாது. அவர் எளிமையா சொல்றதுதான், ஒரு சபையினுடைய இயல்பை அறியாமல் அந்த சபையில முக்கியத்துவம் பலர் எல்லாரும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தின் மதிப்பை அறியாமல் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கு எதெல்லாம் தெரியாதுங்கிறார்னா, சொல்லின் மதிப்பு தெரியவில்லை அவர்களுக்கு, சொல்லின் வலிமை தெரியவில்லை, அதை அவையில் பயன்படுத்தக்கூடிய முறை தெரியவில்லை. அதனால அந்த அவையினுடைய இயல்பு அறியாதவரும் சொல்லின் வலிமை அறியாதவரும் சொல்லக்கூடிய வலிமையான ஆக்கப்பூர்வமான விடயங்கள் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு இதுல. அதனால ஒரு நல்ல சொல் ஆளுமை உடையவை இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாரு. ஆமா, அதுல இன்னொன்னும் குறிப்பிடுறாரு. அவங்க வந்து நிறைய பேசுறதுனால அவங்க திறமையானவர்கள்னு சொல்ல முடியாது, அவங்க திறமைசாலிகள் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு அது வந்து எந்த இடத்துல என்ன பேசுறோம்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க தன்னை வந்து திறமையானவர்கள் நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலேயே திறமையானவர்கள் அல்ல. வல்லதும் இல், அவர்கள் வந்து திறமையானவர்கள் கிடையாது, திறமை குறைந்தவர்கள் அப்படிங்கிறது தான் பொருள். ஒரு எல்லாராலையும் இகழவும் படுவார்கள்ங்கிறதும் பொருள் அதுல. அதாவது அல்லது இவன் எனக்கு தெரியலேன்னு சொன்னா என்ன அர்த்தம், மத்தவன் எள்ளி நகையாடுவான்ல. ஆமா, அதுல வருது, வல்லதும் இல்ல, அதுவும் வருது. ஆமா, மற்றவர்கள் பேசிட்டு இருக்கான், ஒன்னும் விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான், டைம் முடிய போகுது, எப்ப நம்ம மீட்டிங்க முடிக்கிறது அப்படிலாம் நினைப்போம்ல, எல்லாமே இகழப்படுவதும் அது தெரியும். எனக்கு இத சொல்லும்போது திருக்குறள் புக் ஃபங்க்ஷன்லயே நடந்தது இல்ல, என்னதுமா லதா? அந்த சரியான உதாரணம் லதா மேடம், சரியான உதாரணம். என்னதுன்னு புரியல சார் எனக்கு. அந்த மேடம் வந்து ரொம்ப நேரம் பேசினாங்கன்ட்டு ஆண்டாள் பேசினதா?
ஆமா ஆமா மேடம் இவருக்கு அவங்க எவ்வளவு ஓப்பனா அழகா மைக்லயே எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. அந்த உங்களால மேடம் என்னால பேச முடியலன்னு தான் சொன்னாங்க. எவ்வளவு அழகா அந்த மேடம் அப்படின்னாங்க. ஆமா நீங்க பேரை போட்டு உடைச்சீங்களே. நல்லதுதான் சார். அது அவங்க திறமைசாலியாக இருந்தாலும் அந்த இடத்துல அதை பேசக்கூடாது அப்படிங்கறது அது அவங்களுக்கு மட்டும் தெரியல. இல்ல, அவங்க பேரை சொல்லக்கூடாதுங்கிறது ஒண்ணு இல்ல, அதை சொல்றோம் நாங்க. அது ஆமா மட்டும் அது மட்டும் அதாவது இல்ல. நீங்க சொன்ன கருத்து கரெக்ட். நாங்க இப்ப சொன்னது அவங்க பேர் சொன்னது சொல்ல அந்த வேண்டாம் தான் மேடம், நானும். நீங்க சொன்னது இல்ல, பேரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் இதுதான் நம்மளோட கண்டிஷன். இந்த மாதிரி நம்ம எதனா உளறிடக்கூடாதுன்றது ஒண்ணு. ஆனா அன்னைக்கு நடந்தது வந்து நம்ம நேரத்துக்கும் முடிக்காத பண்ணோம். அதெல்லாம் வந்து நம்ம ஆக்சுவலா அந்த தேவையில்லாத மேடம் பேசுனது பேசி அவ்வளவு அருமையா இருந்தது. அதுல டவுட்டே இல்ல. நேரம் இல்லாத காரணம் மட்டும்தான் குறையா இல்ல இருந்தது. நேரம் இல்லாதது இல்ல, இல்ல நேரத்தை அரசியல் நாம சரியாக பயன்படுத்த. தேவைட்டாங்க. ஆனா எதுக்காக அவங்க அவ்வளவு சொன்னாங்கன்னாமா, பெண்கள் எல்லாரும் இவ்வளவு பேரு எழுதிருக்கீங்களே, அதான் சொல்றேன். பெண்களாலதான் ஒரு மாற்றம் நிகழணுங்கிற ஒரு கருத்தை அவங்க மையப்படுத்தி தான் அதுதான் பேசினாங்க. சொல்றேன். 100% பேசுனாங்க அவங்க பேசுனதெல்லாம் அருமை. அவங்க மையப்படுத்தி பேசுனாங்க. பேசினதெல்லாம் சரிதான். ஆமா. அந்த இடத்துல பெண்கள் வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படணும் ஆனா அப்படிங்கறதுதான் அவங்க அந்த இடத்துல வந்து நம்ம பண்ண மிகப்பெரிய தப்புன்னா, நிறைய பேரை கூப்பிட்டு, அதாவது குறிப்பிட்டவங்களை மட்டும் பேச விடாத நிறைய பேரை கூப்பிட்டு பேச வச்சதும் நேரம் கடத்துதான் மிகப்பெரிய தவறு ஆக்சுவலா அன்னைக்கு நடந்ததுல. இதுவும் அவையில செய்யக்கூடாத ஒரு விஷயம் தான். டயஸ்ல இல்லாதவங்களையும் பேச வச்சோம்ல அந்த டாக்டர். தேவை வாங்க. சார் எனக்கு ஒரு சந்தேகம். ஆ, இப்போ அவங்க சொன்னாங்கல்ல அவையடக்கம் இல்லாம பேசுறாங்க. ஆ, சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஆ, இடங்கள்ல வந்து அவையடக்கம் இல்லாம பேசுறாங்க. ஆ, ஆனா வந்து வயசுல பெரியவங்க அப்படின்னு விட்டு கொடுத்துடணும் அப்படின்னே சொல்றாங்க என்கிட்ட. சோ ஆ. அவங்க பேசுறது மத்தவங்களுக்கு வந்து அது தப்புன்னு புரியும் இல்லையா? ம். வயசுல விட்டு கொடுத்தோம்னா யார் சொல்றது? யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. அதாவது ஒரு முறை விட்டு கொடுக்கலாம், 2 முறை விட்டு கொடுக்கலாம். ஆனா அது வந்து சொல்லாத இருந்தாலும் தவறுதாம்மா. அது சொல்லணும், நீங்க பேசுறது சரியில்லை, இப்படி தெரியாம இருக்கலாம். அது அவங்களுக்கு புரியாத கூட இருக்கலாம். நம்ம சொல்லாத, நீங்க சொல்லியிருந்தா நான் திருத்திக்கின்னு இருப்பேனே அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்றதுனால ஐயோ இவங்க சொல்லுவாங்களேன்ற அந்த இதுக்காக கூட இருக்கலாம். நம்ம கேட்காத இருக்கு தான் சார் பண்றாங்க. மத்தவங்க கிட்ட போயிட்டு இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வயசானவங்க நீங்க விட்டு கொடுத்தா என்னமா, சின்ன பொண்ணு தானே நீ அப்படிங்கிறாங்க. அதுக்காக எவ்வளவுதான் பொறுத்துக்கிறதுன்னு இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இல்ல, போய் நம்ம சொல்றதுல நம்ம எடுத்து சொல்றதுல தப்பு கிடையாது. ஓகே சார், தவறு கிடையாது. அதாவது அது 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 சொல்ல ஒரு பெரியவங்கன்றது ஓகே. பெரியவங்க ஒரு முறை சொன்னா கேட்டுக்கலாம், நம்ம வயசுல பெரியவங்கன்றது 2 முறை சொன்னா கேட்டுக்கலாம். அடிக்கடி சொல்லும் போது நம்ம அது திருப்பி சொல்ல வேண்டியதுதான். நம்மள பாதிக்குதுன்னா, நம்மள பேசக்கூடிய வார்த்தை நம்மள பாதிக்குதோ, நம்மள சுற்றி இருக்குள்ள பாதிக்குதோ, மத்தவங்களை பாதிக்குதோ, நம்ம எடுத்து சொல்லணும் இது தவறு, இது சொல்லக்கூடாது, இது வந்து சொன்னா எனக்கு பாதிக்குது அப்படின்றது சொல்றது அது அவசியம். ஓகே சார். அது வந்து அது என்ன பண்ணலாம்னா சேவா மேடம், இந்த மாதிரி வயதுல பெரியவங்கள இருக்கவங்கள மத்த அவையில எல்லாருக்கும் நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவமானம், உங்களுக்கும் வந்துட்டு அது அவமானம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்கள வந்து தனியா பார்த்து இதை நீங்க பேசலாம். அவையில சொல்றது வந்து அது அவங்களுக்கு அவமானம் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தனியா பேசுறதுல தனியா நீங்க எடுத்துரைக்கலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலா வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அவங்க தான் பேசுறாங்கன்னா நம்மளும் பேசிட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அது டிபெண்ட்ஸ், பப்ளிக் பிளேஸா இல்ல தனியா பேசியிருந்தா அதெல்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி. வெரி குட். இந்த மாதிரி கேள்வி கேட்டாதாமா இதனுடைய இந்த திருக்குறளுக்கான உண்மையான இது. சும்மா அவர் சொன்னதை நம்ம பேசிட்டு போயிட்டோம்னா பிரயோஜனம் இல்லப்பா. நான் ரொம்ப நாளா கேட்டுதான் இருக்கேன். எல்லாருக்குமே அது தோணும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அது பயன். ஓகே, அடுத்த குறள் போயிடலாமா? சட்டை மேடம் புக் வச்சிருக்கீங்களா, படிக்க போறீங்களா? வாசிக்கட்டுமா? படிங்க 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 படிங்க. ஒளியார் முன் ஒளியாராதல், வெளியார் முன் வான்கதை வண்ணம் கொளல். ஒளியார் முன் ஒளியராதல், என்னது ஒளியார் முன் ஒளியராதல், வெளியார் முன் வான்சுதை வண்ணம் கொளல். அறிவிற் சிறந்தவரின் முன் தாமும் அறிவிற் சிறந்தவராய் பேச வேண்டும். அறிவில்லாதவர் முன் தாமும் வெண் சுண்ணம் போல் அறிவில்லாதவராய் இருக்க வேண்டும்.
வாய முடின்னு இருக்கணும்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அறிவில்லாதவங்க பேசுற இடத்துல நம்ம பேசாத இருந்தா நல்லது. எனக்கும் ஒண்ணும் தெரியாதுப்பா, உனக்கும் ஒண்ணு, நீ ஏன் பேசல, எனக்கும் ஒண்ணும் தெரியாது, அவ்வளவுதான். தெரியாதுன்றது வாய முடின்னு கம்மிட்டு இருந்தா நல்லது. அதுதான் சொல்றேன். அடக்கத்தோட அவங்களுக்கு தெரியலன்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏத்துக்கிறவங்கள தான். இல்ல இன்னும் ஒரு ஆசிரியர் இதுக்கு என்ன எழுதுறாரு, அவருக்கு விளங்குமாறு இறங்கி பேச வேண்டும்ங்கிறார். இறங்கி இறங்கி பேசணும். அதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்றாரு, நல்ல அறிவுடையார் முன் போய் நம்ம பேசுனோம்னா நமக்கு அறிவு வந்து சேரும். அறிவில்லாதவர் முன்ன பேசினோம்னா நம்மளும் கடைசியில அந்த நிலைக்கு போயிடுவோம். அதனால நல்ல சபைகள் எல்லாம் அறிந்து பேசுக அப்படிங்கிறது குன்றக்குடி அடிகளார் இதுக்கு விளக்கம் எழுதுறாரு. அவர் அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு குன்றக்குடி அடிகளாரு. அதுல எழுதுறாரு. இதுல என்ன, அறியவர்களுக்கு முன்னாடி பேசுற போது அவர்களை ஒத்த தூய்மையுடையவர்களாக நம்மளும் விளங்கலாம்ங்கிறது முதல் வரி. இந்த வெளியார் முன்னுங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, வெளிறு அப்படின்னா வைரம் இல்லாத, வைரம் பாயாத மரத்தை அந்த காலத்துல வெளிருன்னு சொல்றாங்களாம். இப்ப மரத்துல வைரம் பாஞ்ச மரம் நீங்க பாத்திருப்பீங்க, நடுவுல நல்ல உறுதியாயிருக்கும் ஒரு மரம். சும்மா இருக்க மரத்தெல்லாம் வைரம் பாயாது, இளமரத்துல எல்லாம் வைரம் பாயாது. வைரம் பாயாத மரத்தை வெளிருன்னு அன்னைக்கு சொன்னாங்களாம். அது ஒரு வழக்கு சொல்லுங்கிறாரு பரிமேலழகர். இப்ப வழக்கு சொல்ல பத்தி மேலே முதல்ல சொல்றாரு, அந்த தொகை சொல்லின் தொகை அறிந்ததுல வழக்கு சொல்ல பத்தியும் பேசுறாரு. அப்ப அந்த வெளிருங்கிற சொல்ல வச்சு வெளியார்னு இங்க வந்துச்சான். வான் சுதை வண்ணம்ங்கிறது, சுதை வண்ணம் வெண்மையா, சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு வெளிச்சு, அதாவது என்ன சொல்றாங்க, அறிவுள்ளவன் பாலும் வெண்மையாத்தான் இருக்கான், இந்த சுண்ணாம்பு வெண்மையாத்தான் இருக்கான். அறிவுடையார் முன்னே அவனோட அந்த பாலோட நம்மளும் பாலா ஒத்து போவோமா, இந்த அறிவில்லாதவர் முன்னாடி நம்மள அவன் விட்டு வண்ணத்தை நம்மளோட சுண்ணாம்பு வண்ணமா தான் இருப்போமா. அதனால இதுல ரெண்டு பொருளை நான் பாக்குறேன் இந்த உரையாசிரியரை வச்சு. அறிவு இல்லாத இடத்துல பேசுற போது அவர்களை உயர்த்துவதற்கு நம்ம பேசணுங்கிறது மாதிரி ஒண்ணு சொன்னது எனக்கு குன்றக்குடி அடிகளார் சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. அது அறிவில்லாத இடத்துல நம்ம வாய முடிக்கிட்டு இருக்கணுங்கிறத ரெண்டாவது, நம்மளை காப்பாத்திக்கணும்னா அதுவும் ஒண்ணு. அறிவுள்ள இடங்கள்ல நம்ம சேரணுங்கிறது இது ரொம்ப அடிக்கடி அதாவது சென்றதின் வண்ணம், சேர்ந்ததின் வண்ணம்ங்கிறது தமிழ் சொல்லுது. சேர்ந்ததினுடைய வண்ணம் தான் நம்ம ஆவமா. இந்த மாதிரி நல்ல குரூப்ல சேர்ந்தா நல்லதுதான் பேசுவான், கண்டதான் பேசுற இடத்துல பேசணும்னா கண்ட மாதிரி தான் போவோங்கிறோம். ஒயின் ஷாப்ல இருந்து 4 பேர் வெளில வந்தாங்கன்னா எத்தனை பேர் குடிச்சாங்கன்னு தெரியாது, குடிக்காதவனும் குடிச்சுன்னு நினைச்சுக்கணும். ஆமா ஆமா. பனைமரத்துக்கு நின்று பால் சுண்ணாம்புன்னு சொல்லியிருக்காரு, அழகா சொல்லியிருக்காரு. ஆமா. இடம் பார்த்து சேரணும்ன்றதுதான் சொல்லலாமா? இங்கிலீஷ் ப்ராவர்பா இல்ல சேயிங் சொல்லலாம். ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் ஈக்குவலன்ட். அதுல ஃப்ரெண்டுன்னு வருது, இது அறிவுடையார்னு சொல்றாங்க. இல்ல அப்படி சொல்லல இதுல லதாமா. அதாவது அறிவுடையவர்களும் சான்றோர்களும் மேன்மக்களும் இருக்கும்போது அவங்களோடு பழகும் போது அவையில் பேசும்போது நம்ம அறிவாக பேசணும், அதுல மாற்று கருத்து இல்லை. அறிவோட தான் நம்ம பேசணும், சிந்தித்து தான் நம்ம பேசணும். ஏன்னா நம்ம அப்படி சொல்ல, நம்ம எளிமையான்னு சொல்லல, அவர் அறிவோட பேசணும், சிந்திச்சு பேசணும், அதை அவங்க புரிந்து கொள்வாங்க. ஆனா மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு ரொம்ப விளக்கி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்களும் முக்கியம், அவங்களுடைய நேரம் ரொம்ப முக்கியம். அதனால சொல்ல வேண்டியவற்றை நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறாரு இதுல அறிவுடையவர்களுக்கு. ஐயா சொன்ன மாதிரி அறிவில்லாதவர்களோடு நாம் பேசும்போதோ பழகும் போதோ நம்மளை ரொம்ப அறிவுள்ளவங்க மாதிரி காட்டிக்க கூடாதுங்கிறார். நீ காட்டிக்காத அப்படி, ஏன்னா அவங்களுக்கு நம்ம பெரிய அறிவோட பேசினா அவங்களுக்கு எளிதாக விளங்காது. அதனால எளிமையாக கருத்தை அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொன்னாதான் நம்ம சொல்லுவதுக்கும் ஏதாவது பயன் இருக்கும், அர்த்தம் இருக்குங்கிறார். நம்ம அப்படி இல்லையே, யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு தெரிஞ்சதுலாம் கட 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 அதத்தான் சொல்றாரு. ஆமா இல்ல சார், நமக்கு தெரியாதவங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்க ரொம்ப சொல்லுவோம்,
என்ன செல்வம் ரொம்ப அதான் அறிவா உண்மை. இன்னைக்கு அது இன்னைக்கு உண்மை அதுதான் நீங்க சொல்றது. நடக்குது. ஆனா அது சார் ஆமா. இதுல எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா அறிவு இல்லாதவர்கள்னு குறிப்பிடல, அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு ஆமா, குறிப்பிடுறாங்க. அதுதான் மேடம். அறிவு அறிவில்லாதவர்கள் இல்லாதவர்கள் அப்படிதான். அப்படின்னு இல்ல, துண்ணம் அறிவு சொல்றாரு பாத்தீங்களா? குறைந்தவர்களுக்கு எப்படி சொன்னோம்னா நம்ம அவங்க நிலைமைக்கு நம்ம இறங்கி போகும்போது அவர்கள் பயன்படுத்திய அந்த சொற்கள், அவர்கள் பார்த்த அந்த நிகழ்வுகள், அவர்கள் உணர்ந்த செயல்கள், அவற்றின் மூலம் நாம உணர்த்தினா அதை அவங்க புரிந்து கொள்வார்கள். அப்ப அவங்க அளவுக்கு நாம இறங்கி அதை நான் சார் எங்க பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க சார். அவங்க பாடம் எடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க மாதிரியே பேசுவாங்க சார். அவங்க அந்த குழந்தைங்க மாதிரியே தான் பேசுவாங்க. அவங்க ஒரு தடவை ஒரு இன்ஸ்பெக்ஷன் சமயத்துல நாங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்க வாங்கல, நாங்களாம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு நாங்க ஒரு 4-5 பேர் போனோம் சார். இந்த காக்கா வடை கதை நிஜமாவே ஒரு வடை ஒரு பாத்திரத்துல வச்சிருந்தாங்க, காக்கா மாதிரி படம் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நாங்க அங்க போனோன்னே எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க. அந்த 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்ற மாதிரியே எங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க சார். அப்பதான் நான் பார்த்தேன், இவங்க இப்படி அந்த 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளை படிக்காம என்ன பண்ணும், படிச்சுதான் ஆகுங்கிற மாதிரி ஒரு காக்கா இருந்துச்சா அப்படியே கதை சொல்றாங்க சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல 86ல அவங்க பாடம் சொல்லி கொடுத்து நான் பார்த்தேன். இவ்வளவு வருஷம் ஆன பிறகு கூட அவங்க இப்ப இல்லவும் இல்லை. ஆனா அவங்க அந்த வகுப்புல அவங்க சொன்னது எனக்கு இன்னுமே என்னுடைய நினைவுல இருக்கு. அந்த அளவுக்கு இறங்கி அந்த பிள்ளைக்கு 1ஆம் கிளாஸ் படத்தை சொல்லி கொடுத்தாங்க. அருமை. அதாவது நம்ம எல்லாரோடையும் தான் பழக வேண்டியது இருக்கு. அறிவுடையவனோட தான் பழகணும்ன்றது இல்ல. அறிவுல இத 3 பேர் சொல்லிட்டாரு. அவையில மிக்கார்னு சொல்லிட்டாரு ஒண்ணு, 2வது ஒப்பார், 3வது தாழ்ந்தார்னு சொல்றாரு. அறிவில்லாதவன் அவர் எப்பவுமே சொல்லல, அவையே 3ஆ பிரிக்கிறாரு. அந்த தாழ்ந்த நம்ம எல்லாரோடையும் தான் பழக வேண்டியது இருக்கு. நல்ல ஒள்ளியராதல்ல நம்மளுக்கு அந்த ஒளி சேரும். இல்லாத இடத்துல கொஞ்சம் வாய மூடிட்டு தான் இருக்கணும். இவங்கிட்ட போய் புல்லறிவாழ்கிட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவேன், நம்மளை திருத்த வரும்னு வருவேன். அவன் மட்டும் விஷயத்த நம்ம மேல திணிக்க வருவேன். அப்ப வாய மூடிக்கிட்டு இருக்கதா நல்லதுங்கிறதா சொல்றாங்க சார். நீங்க சொல்றீங்க எல்லாரோடையும் பழகணும் அப்படின்ட்டு. நான் இன்னொரு வேலை என்ன சொல்றேன்னா, நாமளே the same person அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கும், இன்னொரு சப்ஜெக்ட்ல இல்லாம இருக்கு. சோ அவங்க ஒரு ஆங்கிள் அவங்க அறிவுடையார், இன்னொரு ஆங்கிள் அறிவு குறைந்தவர் இல்லையா? நான் என்ன பாக்குறேன்னா, இதுல இந்த திருக்குறள்ல சொன்னதுக்கும் இங்க இருக்க எக்ஸ்பிளனேஷனுக்கும் ஒரு வெளியார் அப்படின்னு போட்டிருக்கிறது, வெளியார் முன் அப்படின்னும் போது வெளியார் அறிவில் குறைந்தவரா இல்ல அறிவு இல்லாதவரா அந்த மாதிரி எனக்கு தெரியல. வெளியார்ன்றது இப்ப நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குரூப் இல்லாம இப்ப புதுசா ஒருத்தங்களோ இல்ல புது குரூப்போ இல்ல ஏதோ ஒரு நியூவா ஒரு இடத்துக்கு போகும்போது வெளியார், ரைட்? அது எனக்கு சம்மந்தம் இல்லாததோ இல்ல கனெக்ஷன்ல இல்லாததோ, அப்ப அந்த புது இடத்துல போகும்போது நான் என்ன சொல்றது, அமைதியா இருக்கணும். அமைதியா இன்றைக்கு பயன்பாடு வெளியாருங்கிறது வெளி இடத்துல உள்ளவரு, நம்ம வீட்டுல உள்ளவரு, வெளியே உள்ளவர்னு இருக்கு. அப்படி பயன்பாடு அன்னைக்கு இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது சொல்ற வெளியார் அதாவது வெளிருனா வைரம் பாயாதது அப்படின்னு சொல்றாங்க. வெளிரு அதுல இருந்து வந்த சொல்லுதான் வெளியாருங்கிற. அப்போ ஒரு பக்குவம் இல்லாத மரம், வலுப்பெறாத வைரம் பாயாத மரத்துக்கு வெளிருன்னு அன்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னு எழுதுறாரு. அப்ப 10ஆம் நூற்றாண்டுல 12ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரு பரிமேலழகர் இந்த வெளிருங்கிறதுக்கு. அப்ப வெளியார் அப்படின்னா பக்குவம் இல்லாதவன், புல்லறிவாளர்னு மறுபடியும் எழுதுறாங்க. அறிவாளர் புல்லறிவாளர்னு எழுதுறாங்க. அப்ப வெளியார் அந்த அவுட்சைடர் வெளி இல்ல, அது வெகுளின்னு கூட சொல்றாங்க. வெகுளியா இருப்பாங்கல்ல, வெள்ளைய மனம், வெள்ளை மனம் அப்படி எல்லாம் கூட சொல்றாங்க. எழுதி வச்சேன், இப்ப சொல்லல. வெள்ளந்தியா பேசுறான் அப்படிலாம் சொல்றாங்க. வெள்ள மனம் உடையவர்கள், இன்னசென்ட்டா இருக்கிறவங்கள. ஓகே, 2வது பாயிண்ட்டுக்கு ஒரு கதை ஒண்ணு ரீசெண்டா பார்த்தேன். இந்த 2வது பாயிண்ட்டுக்கு ஒரு கழுதை, புலி, அப்புறம் சிங்கம் கதை ஒண்ணு. கழுதையும் புலியும் சிங்கத்துக்கிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சுக்கிட்டு கேக்குது. கழுதை சொல்லுது புல்லோட கலர் நிறம் நீலம் சொல்லுது. புலி சொல்லுது பச்சை, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுது.
ரெண்டும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து நீதி கேட்குறாங்க. சிங்கம் எடுத்த உடனே என்ன பிரச்சனைன்னு 2 பேரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நீலம் தான் இதுக்கு என்ன பெரிய ஆர்குமெண்ட், கிளம்பு கிளம்பு சொல்லிடுச்சு. உடனே புலிக்கு செம கோவம் வந்துருச்சு. அப்புறம் கழுத போனதுக்கப்புறம் சிங்கத்துக்கிட்ட கேட்டுதான், நீ என்னன்னு கூட கேட்கல, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஆர்குமெண்ட் கூட இல்லை, நீ உடனே உனக்கு தெரியாதா பச்சைதான்ட்டு அப்படின்னு போது சொல்லிச்சான். பார், எனக்கு தெரியாது பச்சைதான்ட்டு. இங்க பிரச்சனை என்னன்னா நீ கழுதைய கூப்பிட்டு வந்து இங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, வேலையை முடிச்சுட்டு வேலையை பாரு, யாருக்கிட்ட ஆர்கியூ பண்ணுன்றது யோசிச்சு பண்ணு அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டுச்சான். சோ தீர்ப்பு வந்து ஒரு செகண்ட்ல கொடுத்துச்சு. அது செல்வாக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. இப்ப இந்த ஸ்டோரிக்கு ஆன் தி அதர் ஹேண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களே நானே சொல்லியிருக்கேன் அப்படி பண்ணாருங்க. என்னன்னா that person knows இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஊருக்கு போறோம், நம்ம சொந்த ஊரோ கிராமமோ ஏதோ ஒண்ணு, அங்க இருக்கிறவங்களுக்கு சுத்தமா தெரியாது, இவங்களுக்கு ஓரளவு தெரியும், இவங்களுக்கு ஃபுல்லா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இவங்க என்ன தெரியுமா, எனக்கும் அதை பத்தி ஃபுல்லா தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க ஒண்ணுமே தெரியாம கேக்குறாங்க. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இதுக்கு மேல எனக்கு தெரியாது, அது வேற எப்பயா சொல்றேன், ஏதாவது எண்டு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து ஐ டோன்ட் நோ எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி சோ ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் அப்படிம்பாங்க. சோ அதுவும் தப்புன்னு எனக்கு தோணும். அதெல்லாம் எஸ்கேபிசம். அடுத்த குரல் படிங்க சார். அவங்க நேச்சர் அது மாதிரி. there are people, நானே சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பட் இட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நம்ம தெரியாது இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, நமக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு இந்த அதர் ஹேண்ட் சித்ரா பேசுறீங்களா? இதுனா தமிழ் ஆசிரியர் வாங்க. ஹேண்ட் ரைஸ் அது. சித்ரா இருக்கீங்களா ஆன்லைன்ல? சரி, அடுத்த குரல் படிக்கிறீங்களா? அடுத்த குரல் படிங்க. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச் செறிவு. அறிவு மிகுந்தவரிடைய முந்தி சென்று பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலும் நல்லது. அறிவு மிகுந்தவருடைய முந்தி சென்று பேசாத அடக்கம் ஒருவனுக்கு நன்மை என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றிலும் நல்லது. நான் தான் முன்னால போய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அதாவது நன்று எனப்பட்டது அப்படிங்கிறான்னா இன்னென்ன குணங்கள் எல்லாம் நன்றுன்னு சொல்றமா, ஒருத்தனுக்கு இன்னென்ன குணங்கள் இருந்தா நன்றுன்னு சொல்றமா. என்னென்ன குணங்கள்? கல்வி, அறிவு, அந்த மாதிரி குணங்களை சொல்லிக்கிட்டே வராது. தவம், வீரம், தோற்றம், இந்த மாதிரி பல குணங்கள் இருந்தாலும் அது எல்லா குணத்தை விட முக்கியமானது இந்த முந்தி சொல்லுதல் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க முந்தி சொல்லக்கூடாது, அதான் முக்கியம். முதுவருள் எங்க முந்தி சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடம் இருக்கு. முதுவருள் முந்துகிழவார் செறிவு. முதுவருள்ங்கிறதுக்கு தம்மின் மிக்கார் நம்ம சொல்லிட்டோம் முதல்ல, மிக்கவர், சமமானவர், ஒப்பவர், தாழ்ந்தவன் சொல்றோம். அப்ப தம்மின் மிக்கார் அவைக்கண் முன்கிளத்தலை அத போய் முன்னாடி சொல்லக்கூடாது. அப்ப ஒருத்தர் கேட்டாராம், பின்னாடி சொல்லலாமா, அதோட சேர்ந்து உடன் கிளைத்தல் சொல்லலாமா, பின் கிளைத்தல் சொல்லலாமானா அவர் முன்கிளைத்தலே சொல்லப்படாதுங்கிற போது, அதாவது முன்னாடி சொல்லப்படாதுங்கிற போது உடனும் சொல்லக்கூடாது பின்னாடியும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அவங்க சொல்றத கேட்டுக்கதான் வேணுங்கிறார் அவர். அதாவது அவன் முதுவர், அவன் அந்த சப்ஜெக்ட்லயோ அவனுடைய அனுபவத்தால கல்வியால நம்மின் மிக்க, அவன் சொல்றத கேட்டுக்கப்பா, நீ போய் ரொம்ப பேசாத அப்படிங்கறதுதான் இந்த குறளுடைய ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பார்க்க விஷயமா. அதான் முந்திரி கொட்டை மாதிரி பேசாதன்னு சொல்றாரு கலைஞர். யாருக்கு முன்னாலேன்னா அறிவில் முதிர்ந்தவர்கள் முன்னால. ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் நம்ம சொல்லுவோம்ல மேடம், அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப திறம் வாய்ந்தவர்கள் முன்னால
நம்ம வந்து அறிவில் அந்த குறிப்பிட்ட இதுல இல்ல அறிவில் முதுமை பெற்றவரிடம் முதலில் சென்று தன் கருத்தை சொல்ல தொடங்க கூடாது. அதுதான் எளிமையான பொருள். சொல்றாரு. இது எல்லாத்தையும் விட இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது முந்தி சொல்லுதல், முந்திரி கொட்டை சொல்றது எல்லாம் அது ரைட்டு. அவர் முந்தி சொல்லுன்னு சொல்ல போது உடனும் சொல்ல வேண்டாம், பின்னாடியும் சொல்ல வேண்டாங்கிறாங்க. அன்றும் இன்றும் என்றும் சொல்லக்கூடாதுங்க. எப்பவும் சொல்லக்கூடாது. அன்றும் இன்றும் என்றும் சொல்லாத. ஏன்னா அவன் முதுவருள், அவன் உன்னை விட அந்த சப்ஜெக்ட்ல அந்த இடத்துல எல்லாத்துலயும் சிறந்தவன். அவங்கிட்ட போய் நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அவனுக்கே எல்லாமே தெரியும். நீ அவன்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கே வழிய நீ ஒண்ணு விளக்கியோ சொல்லவோ எடுத்து கூறவோ வேண்டிய தேவையில்லைங்கிறது. அதான் அந்த அடக்கம்ங்கிறாரு. அது அடக்கமும் பணிவும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு மனிதனுக்கு. நம்ம இதுல ஆக்சுவலா நம்ம மீட்டிங்ல தான் ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு கலந்துரையாடல இப்ப கலந்துரையாடல புதுசா ஒருத்தர் வந்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் வந்துட்டு நம்ம வந்து இந்த 10 நிமிஷம் மீட் அண்ட் கிரீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு எண்ணங்களை பத்தி பேசுறப்ப ஞாபகம் இருக்கா? எண்ணங்களை பத்தி பேசுறப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டப்ப அவர் வந்துட்டு அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே என்ன சொன்னாரு, எடுத்த உடனே என்ன சொன்னாரு, அவங்க வந்து நீங்க எண்ணங்களை பேசுறப்ப இந்த மாதிரி இவங்க கேள்வி கேட்கக்கூடாது, இவங்க இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நினைவு இருக்கா? ஆமா சொன்னாரு. நீங்க அதுக்கு உடனே விளக்கம் கொடுத்தீங்க. நான் சொன்னேன், இது எங்களோட முதல்ல நீங்க உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க என்ன புக் எத்தனை புக் படிச்சிருக்கீங்க, நீங்க இது எங்களோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எப்பயுமே கேஷுவலா பேசுற ஒரு விஷயம். அதுல நீங்க வந்து இத சொல்றீங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எத்தனை புக்கு படிச்சிருக்கீங்க, உங்களோட அனுபவம் என்னன்னு சொன்னேன். அதுதான் நான் கேட்டேன். நீங்க எண்ணங்களை பத்தி என்ன புக் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டேன். நான் படிக்கவே இல்லை அந்த புக்குன்ட்டேன். சரி, சிறந்த உதாரணம். அந்த மாதிரி நம்ம இங்க முதல்ல வந்திருக்கோம், இந்த அவைக்கு வந்திருக்கோம். இந்த அவையில என்ன நடக்குது, என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க, என்ன பேசலாம் என்ன பேசக்கூடாதுன்றத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து நான் ஒண்ணு பேசட்டுமா, ஒரு சஜஷன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் அந்த வார்த்தையை கொடுத்திருந்தாருன்னா அது மிக பொருத்தமான விஷயம். ஆனா அவர் செய்யல. வாய்ப்பு கொடுத்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனா பேசினாரு. அது வந்து இதுதான் அந்த அந்த உதாரணம் தான் இங்க இந்த குரல்ல சொல்லப்படுற கருத்து. இல்ல, அப்சர்வ் பண்ணிட்டு பேசணுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்க பேசினாலும் அந்த அவை எப்படி போகுது, பின்னாடி பேசினவங்க என்ன பேசுறாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுதான் நமக்கு அந்த விளக்கம், முழு விளக்கம் புரியும். அதுதான் முக்கியம். சித்ரா எது பேசுறீங்களா? வாங்க. பேசுறேன் சார். ஓகே சார். அவையறிதல் அப்படிங்கிற அதிகாரம் வந்து 72 வள்ளுவர் வச்சிருக்காரு. இதனுடைய சொல் வளத்தை வந்து 65லயே வச்சுட்டாரு. 65வது அதிகாரத்துல சொல் வன்மை அப்படிங்கிற அதிகாரத்தை படைச்சிட்டு தான் அதன் பிறகு இங்க அவையறிதலுக்கே வந்திருக்காரு. அப்போ அவருடைய அந்த படைத்தல் திறனை வந்து இதன் மூலமா நம்ம அறிஞ்சலாம். முதல்ல சொல்லு முக்கியம். அந்த சொல்ல நீ முதல்ல ஒழுங்கா கத்துக்கிட்டாதான் நீ அவையில ஒழுங்கா பேச முடியும் அப்படிங்கறத 72வது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. இப்போ நான் அந்த திருக்குறள் படிக்கிறேங்க. ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. அதாவது ஆற்றின் நிலை தளர்ந்து அற்றே வியன் புலம் ஏற்று உணர்வார் முன்னர் இழுக்கு. பரந்து அகன்ற அறிவினை உள்ளத்தில் ஏற்று அதன் உண்மையை உணரும் ஞானிகளின் முன்னிலையில் ஒருவன் உரையாற்றுகிறான், அவன் தவறு செய்து விடுகிறான். இது எப்படிப்பட்டது? ஒழுக்கமான வழியில் நடப்பவன் நட்பு வழிக்கு திரும்புவது போன்றது அப்படின்னு சொல்றாரு. இது யாருடைய உரை அப்படின்னா இளங்கண்ணனார் அப்படிங்கிற உரை. இவர் வந்து பரிமேலழகருடைய உரையை வைத்து இவர் வந்து எழுதியிருக்காருங்க சார். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல. எத்தனாவது குறள் அது நீங்க படிச்சது? அடுத்த குறளுக்கு போயிட்டாங்க. அடுத்த குறளுக்கு போயிட்டாங்க. அவங்க முந்தி போயிட்டாங்க. முந்தி சொல்றாங்க அவங்க. அடுத்த குறளுக்கு போயிட்டாங்க. அடுத்த குறள் வாசிச்சாச்சு. இனி அதை பற்றிய விளக்கத்தை சொல்லலாம்.
பேசுங்க. அவங்க முடிச்சிட்டோம் நம்ம பேசுறேன். சொல்லுங்க சித்ரா மேடம். சித்ரா நீங்க முடிச்சிட்டீங்களா? திருக்குறள் படிச்சேன் சார். அதாவது அதான் சார், இதனுடைய கம்பாரிசன் தான் அவர் முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு. நாணலம் என்னும் நலம் உடைமை அந்நலம் யா நலத்து உள்ளதும் அன்று. எல்லா நலன்களையும் விட உயர்ந்தது நாவன்மை. அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வில் உள்ள எத்தனையோ நலன்களுள் இதுவும் ஒன்று அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. 65வது அதிகாரம். அதனோட இதை நான் கம்பேர் பண்ண நான் விரும்புறேன். அதான் பறந்து அகன்ற அறிவு. அறிவுங்கிறது வந்து நம்ம எப்படி வேணாலும் படிச்சு அறிவை உணர்ந்து கொள்ளலாம். இன்னொன்னு அனுபவத்தின் மூலமாக அறிவை நாம பகிர்ந்து கொள்ளலாம். அத பறந்து அகன்ற அறிவினை உள்ளத்தில் ஏற்று அதன் உண்மையை உணரும் ஞானிகளின் நம்ம வந்து அறிவை ஏத்துக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், எது உண்மை எது தவறு என்று அறியக்கூடிய நிலையில இருக்கணும். அதுக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறது. அந்த வரிக்கு நம்ம இந்த வரியை கூட நம்ம வந்து வள்ளுவருடைய குரலை எடுத்துக்கலாம். அப்போ முன்னிலை யாருடைய முன்னிலை? ஞானிகளின் முன்னிலையில் ஒருவன் உரையாற்றுகிறான் அப்படின்னா அவன் தவறு செய்து விடுகிறான் என்று அர்த்தம் இல்ல. இது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒழுக்கமான வழியில் நடப்பவன் தப்பு வழிக்கு திரும்புவது போன்றது அப்படிங்கிற. அப்போ நாம என்னதான் படிச்சிருந்தாலும் நாம் பேசும் பொழுது ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து பேசுவதே சபைக்கு வந்து சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்த வர்றாருங்க சார். மகிழ்ச்சி. இதுக்கு நடந்த நீங்க சொன்னது மாதிரி அந்த சொல்ல பத்தி நிறைய சொல்லிட்டாரு. அதற்கு மேலதான் அடிக்கிட்டே தான் போறாரு. இங்க சொல்ல பத்தி மட்டும் இல்ல, சொல்லப்படுகிற அவைய பத்தியும் இங்க இருக்கு. யாருக்கு முன்னாடி சொல்றான், அங்கே சொல்ற சொல்லி வெல்லும் சொல்மை அறிந்துலாம் சொல்லி பேசிட்டாரு. இங்க என்ன பேசுறாரு, யாருக்கு முன்னாடி பேசுறாங்க, அவங்க அதை உணர்ந்தவர்களா, நமக்கு ஒப்பானவர்களா, அல்லது குறைந்த பகுதியில் இருக்காங்களா, எல்லாத்தையும் ஆராய்ந்து பேசுக. அவையத்தான் ஆராய சொல்றாரு. நம்ம யாருக்கு முன்னாடி பேசுறோம்ங்கிறதான் சொல்றாரு. அந்த நிலையை அறிஞ்சுக்க சொல்றாரு. இப்ப சொல்ல பத்தி சொல்லிட்டாரு நீங்க சொன்ன மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த ஆற்றின்கிறத பலரும் பல மாதிரி கொள்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, ஆற்றல் அப்படின்னா ஒன்றை தவம் மாதிரி செய்தல், நோற்றல், ஆற்றல், ஆற்றுவார் ஆற்றலின் பின் அப்படிலாம் சொல்றாரு. ஒரு நெறியின்கண் நின்றார் ஆற்றுறவது, ஒரு நெறியின்கண் நின்றார் அந்நிலையை குலைந்தாற் போல இகழப்படும். இங்க ஒழுக்கத்து கொண்டு போறாரு இந்த இதுகளை. அதாவது சொல்ல சரியான அவையில சரியா சொல்லாட்டி நம்ம ஒழுக்கத்துல இருந்து தவறுனது அப்படிங்கறது மாதிரி கொண்டு போறாரு. இழுக்குங்கிற வார்த்தையும் இங்க பயன்படுத்துறாரு. நீங்க சொன்ன அந்த ஒழுக்கம் இழுக்கம் இல்லாம வர்ற வார்த்தையும் இங்க பயன்படுத்துறாரு. அப்ப சொல்லுல அவ்வளவு கவனம் சொல்றாரு. அதனாலதான் நமக்கு இருக்க குணங்களிலேயே சிறந்த குணம் அதுல நமக்கு எத்தனையோ குணம் இருக்கணும், அதுலயும் இந்த குணம் இருக்கணுங்கிறதா அவையறிந்து பேசணுங்கிற குணம் தான் சிறப்பான குணம்னு முதல்ல சொல்லிட்டாரு இதுல. இங்க நம்ம ஒரு தவம் மாதிரி ஒன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த தவத்துல இருந்து கீழே வர்றது மாதிரி, அல்லது ஒரு நல்ல நெறியிலிருந்து கீழே வந்துடுறது மாதிரியா இது. எது அந்த வியன்புலம் ஏற்றுணர்வார் முன், எல்லாத்தையும் அறிந்தவர்களுடைய முன்னாடி நம்ம இழுக்கி பேசுதல், நம்ம ஒழுக்கத்திலிருந்து இழிந்து வந்தது மாதிரி அப்படிங்கறதுதான் இந்த குறள். ரொம்ப உயர்வான குறள். ஆற்றின் நிலை தளர்றது, நம்ம தவத்தினுடைய நிலை தவறுறது, அல்லது நன்னறியினுடைய நிலை தவறுறது, அல்லது ஒழுக்கத்திலிருந்து கீழே வந்தது மாதிரி. யார்கிட்ட பேசுற போது சரியா பேசாட்டி வியன்புலம் ஏற்றுணர்வார் முன், அவங்கள்ட்ட தகுதி தெரிந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம அறிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவோட தான் பேசுவோம். வரைமுறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல வரைமுறை இருக்குல்ல, ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் இங்க. அதுதான் மேஜரா அது ஆற்றின் அப்படின்றது. அததான் சொல்றாரு. நம்ம செய்யறோமா, அது இங்க கேள்வியே இதுதான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோமா? மைக் ஆஃப் பண்ணிட்டுலாம் பேசினா கேட்காது.
அதாவது பல தரப்பட்ட நூல்களை கற்று உணர்ந்து அந்த கூடிய மதியுடையவங்க இருப்பாங்களே, கூர்ந்த அறிவுடையவங்க முன்னால எதையும் நாம் தவறாக பேசிடக்கூடாது. அதான் சொல்ல, தவறாக பேசுவதை எவ்வளவு சொல்றாரு பாருங்களேன். தவறாக பேசினால் அந்த சொல்லால் நம்ம சிறுமைப்படுத்தப்படுவோம். அது ஒண்ணு. நம்ம அங்கேயே சிறுமைப்படுத்தப்படுவோம். அது ரொம்ப முக்கியம். அது மேலான நெறியிலிருந்து ஒரு நிலை தவறி சிதறி விடுவதை போலங்கிறாரு. அது மட்டும் இல்ல, அது சார் சொன்ன மாதிரி, அந்த அவங்க மேடம் சொன்ன மாதிரி ஒழுக்க நிலைப்பாட்டில் ரொம்ப எது கூட அதை ஒப்பிடுறாரு பாருங்களேன். ஒழுக்க நிலைப்பாட்டில் நின்றவர்களுடைய அந்த மாண்பு அது பிறழும் போது என்ன குற்றம் வருமோ அதுதான் அது மாதிரி குற்றங்கிறாரு. ஒருத்தன் நல்ல ஒழுக்கமா இருக்கா, திடீர்னு ஒழுக்க நிலையில இருந்து கீழே போயிருந்தான்னா நம்ம எவ்வளவு பேசுவான், ஏன் நல்ல பயலா இருந்தானே இப்ப இப்படி ஆயிட்டானே அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் இப்படி பேசிடுவாங்களா நம்மள. அதனால நீ கவனமாக கூர்ந்த அறிவுடையவங்க முன்னால பேசு அப்படிங்கிறாரு. குற்றமாக பேசிடாத, எதையும் பேசிடாத. அதுக்குதான் முதல்ல சொன்னாரு கொஞ்சம் அடக்கி வாசின்னு. இத டீசெண்டா சொல்லிருக்காரு. சில சமயம் பெரிய லெவல்ல கூட பிரச்சனை வரும். நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த திருக்குறள் நம்ம அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த அதிகாரம் படிச்சுட்டு அதுக்குண்டான இன்றைய நடைமுறையில இருக்கிற ஒரு 4-5 சூழலை எடுத்துட்டு வந்து அதை உதாரணமா காட்டி நம்ம இந்த இடத்துல இது நடந்தது அப்படின்னு பேசும்போது என்ன ஆகுன்னா, அந்த ரியாலிட்டி கூட இந்த டிஸ்கஷனுக்கு ஒரு 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 சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். வேற மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். நம்ம எப்பயுமே திருக்குறளை பேசிட்டு விளக்கம் சொல்லிட்டு போறது எல்லாரும் செய்யற மாதிரியே போயிடணும். அங்கங்க நம்ம ஒரு சில உதாரணங்கள், செல்வா மாதிரி ஒரு கதை சொன்னோன்னு வச்சுங்க, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மாதிரி அந்த உதாரணம் நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யும். எங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்றீங்க வரதுக்கு முன்னாடி எல்லாரையுமே. எங்கதான் சொல்லிட்டேனே, நாங்க இங்க வந்தா கத்துக்கிறோம் திருக்குறள். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வான்றீங்க. அது இது ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம பேசினது எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலை நான் டக்குன்னு அங்கங்க எடுத்து சொன்னல. இப்போ ஒரு விஷயம் அங்க நடந்தது அப்படின்னு சொன்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம பாக்குறோம், நம்ம நடக்குறது. அப்போ அந்த உதாரணம் நம்ம காமிக்கும் போதுதான் அது அந்த ரியாலிட்டி கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதோட நம்ம தொடர்பு படுத்தி பேசுவோம். அதுதான் சொல்ல வரேன். நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டா போதும். இப்ப நீங்க கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டா வந்தீங்க சிங்கம் கழுத புலிக்கு, கொஞ்சம் ப்ரிப்பேரா வந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. நீங்க சொல்றது நல்லதுதான். பட் என்ன இப்போ படிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கனெக்டடோட அடுத்த அதிகாரம் 73வது அதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இத இப்படியே படிச்சால் கூட நமக்கு ஒண்ணு நிகழ்கிற போது இத நம்ம பொருத்தி பார்ப்போம். இது நமக்கே இன்னொன்னு நிகழுது. நம்மளே ஒரு வழுக்கியும் வாயாற் சொல்லலுங்கிறாரு. அத ஒழுக்கத்துல ஒன்றே வைக்கிறாரு. பேசுற போது வழுக்கி கூட வாயால தவறானதை சொல்லாதீங்கிறது ஒழுக்கத்துல ஒன்றே வைக்கிறாரு. வழுக்கியும் வாயாற் சொல்ல, ஸ்லிப் ஆஃப் த டங்ன்னு சொன்னாங்கல்ல, அப்படி நிகழ்ந்ததுதான். நம்ம அந்த அரை நொடியில நான் அதை சொன்னேன். அந்த அரை நொடி யோசிக்கிற போது அதை சொல்லிவிட்டேன், ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், வாய் தவறி சொல்லிட்டேன், எத்தனை வேணா சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் பேசுற போது வாய் தவறி, அது ஒழுக்கத்துல இருந்தே கீழே வந்துட்டோம்னு சொல்றாரு அங்க, அந்த வலிக்கு சொன்னது. அதேதான் இங்க நம்ம இதுகளை படிக்கிற போது இன்றைக்கு நமக்கு சரியான உதாரணம் புலப்படாட்டிக நாளைக்கு ஒரு இடத்துல அடிபடுற போது முந்தி பேசி எங்கேயாவது அப்புறம் பேசப்பா அப்படின்னு எவனாவது சொல்ற போது நமக்கே இது முன்னாடி படிச்சவே அப்படின்னு தோணும். மறுபடியும் சொல்லவும் மாட்டான். அந்த மாதிரி எத்தனையோ வருஷமா ஓரளவுக்கு இதுக்கு ஈக்குவலா ஒரு உதாரணம் நான் ஸ்ரீ ராகவேந்திரா படத்துல கிளிப்பிங்ஸ் அப்போ ரீசெண்டா பார்த்தேன். அதுல ராகவேந்திரர் ஒவ்வொரு நாடா போய் ஒவ்வொரு அவையா போய் அவருடைய ஞானத்தை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறாரு, வின் பண்ணிக்கிட்டே போறாரு. அப்போ ஒவ்வொரு நாடும் போகும்போது அந்த ஆப்போசிட்ல இருக்க அந்த அவைக்காக இருக்காங்கல்ல அறிஞர்கள், அவங்க எல்லாம் பேசுவாங்க, நாங்க இவரை தோக்கடிச்சிருவோம் அப்படின்ட்டு. அப்போ ஆர்குமெண்ட் நடக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாருக்கும் இவர் விடை கொடுப்பாரு. விடை கொடுத்ததும் அவங்க அந்த தோல்வியை எப்படின்னா, அதுக்கு முன்னாடி ரொம்ப கர்வமா இவர் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு அப்படின்னு பேசினவங்க, அவருக்கு ஞானம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவங்க தோத்ததை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவரை அதுக்கப்புறம் அவமதிக்காம உடனே அவர் அறிவை இவருடைய அறிவு வேற லெவலு, நாங்க இவரை வணங்குறோம் அப்படின்ட்டு அப்படியே அந்த இடத்துல அந்த அதாவது ஞானம் உள்ளவங்க எப்படி நடந்துப்பாங்க
அந்த இடத்துல வந்து அஃபண்ட் ஆகாம நம்ம தோத்துட்டோம், இந்த என்கிட்ட ஒரு ஆளுக்கு முன்னாடி 10 பேர் தோத்துருக்கான், இந்த 10 பேரும் தோத்ததை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரை வந்து மேலும் வாழ்த்துறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆர்கியூமெண்ட்டா முடியுது, எண்டில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து ஒரு தவறு. இப்போ ஒருத்தர் நம்ம சேலஞ்சு பண்ணுறோம், சேலஞ்சு பண்ணி ஒரு 4 பேர் எதிர்க்க அது நம்ம தோத்துட்டோம்னா கூட அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும். நம்ம தோத்துட்டோன்னு கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு போட்டோம்னா நம்ம தோல்வியை வந்து ஒத்துக்கின மாதிரியே இருக்கும், அசிங்கப்பட்ட மாதிரியே இருக்கும். அதே அந்த இடத்துல எனக்கு இருந்த அறிவுக்கு நான் என்னால் முடிஞ்சது நான் போராடினேன், ஆனால் நீ உன்னோட அறிவு வந்து என்னோட அதிகம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல போகும்போது நீயும் வந்து மேன்மக்கள் ஆகுற அப்படின்றது இந்த அந்த அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. I just want to இதேதான் share. சார் இதுல ஓரளவுக்கு திருவிளையாடல். இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். திருவிளையாடல்ல ஒரு பாடகர் வந்து அவர் நான் என்னை விட கிரேட்டா யாருமே பாட மாட்டாங்கன்ட்டு சேலஞ்ச் பண்ணுவார். பாலையா நாட்டுல யாராவது இருந்தா சொல்லுன்ட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் கோயில்ல பாடுற பாட்டே அவ்வளவு கிரேட்டுன்ட்டு அவரும் ஒத்துப்பாரு ஃபைனலா. அவரு அதான் ஒத்துக்காம ஓடி போறாருல, அந்த இடத்துல வந்து அவரு ஒரு மாதிரி ஓடி போறாரு மாதிரி காட்டுறாங்க இல்லைங்களா. அது ரைட். அப்படி இல்லாம இதை வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றது தான். நீங்க வந்து அந்த இடத்துல அசிங்கம் ஒன்றும் இல்லை, நீ சேலஞ்சு பண்ண, பட் ஸ்டில் வந்துட்டு அவர் உன்னோட அதிகமா இருக்கிறாருன்றதை நீங்க ஒத்துக்கணும். ஒத்துக்கும் போது தான் நீங்க திருப்பி அதே நிலையில இருக்க முடியும். அந்த இடத்துல எனக்கு பேசாம ஓடி தெரியாது. போறதோ இது வந்துட்டு இது வந்து நல்லது இல்லை. இந்த ஸ்டேஜ்ல எனக்கு சில விஷயங்கள் தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கணும். first. தெரியாதுன்னு ஒத்துக்கணும். நீ என்னை விட நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்கணும். இந்த ரெண்டை ஒத்துக்கினாவே நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து அடுத்தது நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராயிடும். கரெக்ட். வேற ஒண்ணும் அதுக்கு விஷயம். அதுக்கு வயசோ அனுபவமோ ஆமா, தேவையில்லை. அவ்வளவுதான் நம்மளோட விஷயம். சின்ன பையன்கிட்ட நம்மளோட விஷயம் அதிகமா இருந்தாலும் உனக்கு தெரியுதுப்பான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த போகணும். தைரியம் தான் நமக்கு வேணும். அதை ஏத்துக்கொள்றது கூட ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வேணும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல அதுவும் இதை பத்தி கூட நான் அந்த மென்டல் டாக்ல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா மென்டல் ஹெல்த்ல சொல்லியிருப்பேன். முதல்ல எங்க நோ சொல்றதுக்கு தெரிஞ்சுக்க. எல்லா இடத்துலயும் இது பண்ண முடியாது. சில இடங்கள்ல நோ சொல்றது தெரியணும், சில இடத்துல நமக்கு தெரியாதுன்ற விஷயத்த தெரியாதுன்னு தைரியமா சொல்லணும். எனக்கு எல்லாம் தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும், தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் என்னால பேச முடியும் அப்படின்ற அந்த அந்த ஒரு இது இருந்துன்னா நமக்கே ஒரு கான்பிடென்ட் இருக்கும். எனக்கு தெரியாத சப்ஜெக்ட நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இது இந்த இந்த பணிவு நம்ம தைரியமா கூட சொல்லலாம், துணிவாவும் கூட சொல்லலாம். எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுதான் அந்த கான்பிடென்ட் வந்து நம்ம கொடுக்கும், உடம்பு வந்து கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி மாதிரி தெரியாது நம்ம தெரியாதுன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் இதான் நமக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு அங்க போய் மூக்க நுழைக்கிறதும் தப்பு. நீ தான் முதல்ல தெரியாது சொல்லிட்டல, அதான் முந்திரி கொட்டை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இது எனக்கு தெரியுமே போய் நடுப்பு மூக்க நுழைக்கிறது, அங்க அதுவும் பிரச்சனை. ஆனா எனக்கு தெரியாதுன்ட்டு தெரியாது இந்த விஷயம் அப்படின்ட்டு யார் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு மத்த சில விஷயங்கள் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும். அவங்கதான் தெரியாதுன்னு ஒத்துக்கிறதே ஒரு மேன்மையான பண்பு தானே. இல்ல, எதுவுமே தெரியாதவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான், அவன் வாயை திறக்க முடியாது. தெரிஞ்சவன் தான் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த விஷயம் எனக்கு தெரியல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவங்க தான் சொல்ல முடியும் எனக்கு தெரியாதுன்னு. எதுவுமே தெரியாதவங்க ஒண்ணு வாயை திறக்க முடியாது, இல்ல எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இதுதான் அமிதா மேடம் வாய முடின்னு இருக்காங்க, என்ன பேசலாம், நாம என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த குரல் கூட போலாம். அடுத்த குரல் போயிடலாம். படிக்கிறீங்களா? நிலைத்தளர் தற்று. அடுத்தது வந்து நான் வாசிக்கிறேன். கற்றறிந்தார் கல்வி விளங்கும், கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அதாவது சொல்வதை தெரிந்து கொள்ளும் வல்லமை படைத்தவர் முன்னால் பேசினால் கற்றறிந்து பேசும் கல்வி நலம் வெளிச்சமாகும், நம்முடைய திறமையும் வெளிப்படும் அப்படிங்கிறார். நல்ல அழகான சொல் பாருங்களேன். கற்றறிந்தார் கல்வி விளங்கும், கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. அழகா சொல்லியிருக்காருல்ல, ரொம்ப கற்றறிந்தார் கல்வி விளங்கும். சொல்லுங்க சார். அதாவது கல்வியாளன் என்பது தெரிய வருமா, எப்ப அவன் கல்வியாளன் அவன் படிச்சவன்னு எப்ப தெரிய வருமா, கசடர அதாவது குற்றமில்லாம எல்லாம் தெரிஞ்ச கசடர சொத்தெரிவார் வல்லார் அகத்து. அவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசுனோம்னா இவன் கல்வியாளன்
அல்லது இவன் சும்மா இது அடிக்கிறான், ஒண்ணும் தெரியாம என்னத்தையோ அரை வரையா பாதியை தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க பேசுறாங்கிறத தெரிஞ்சிருமா. நம்ம எங்க பேசுறோங்கிறதுதான் இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சிட அவருக்கே எல்லாமே கசடர் அறிந்தவர். அந்த மாதிரி ஒரு அவை, அந்த அவையில இவன் பிளஃப் பண்றானா அல்லது இவன் உள்ளபடி படிச்சவன் தானா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்ல நம்ம வாயத்திறந்த அப்படிங்கிறாரு. வெளிச்சமாகும், அதுதான் வெளிச்சமாயிரும், நீ யாருங்கிறது தெரிஞ்சிடும். அதுல ஔவையாருடைய ஒரு மூதுரை பாடல் எங்க சொல்றேன். நட்டா மறைக்கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். எப்படி சொல்றாரு பாருங்களேன். அதாவது கற்றாரை யார்தான் காமுறுவார்கள்? கற்றாரே காமுறுவார்கள். மூர்க்கரை மூர்க்கர் தான் விரும்புவாங்க. அது மாதிரிதான் இந்த நம்ம இந்த இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாங்கிற இந்த பாட்டை. அமுதா மேடம், இதுக்கு ஒரு குறள் மாத்திரம் சார், அதுக்கப்புறம் அமுதா சொல்லுவாங்க. கற்றறிந்தவர்களோட நம்ம பழகும் போது பேசும்போது நம்மளும் அந்த தன்மை அடைவோம் அப்படிங்கறதான் அவர் குறிப்பிடுறாரு. நல்லா பேசக்கூடியவங்களோட கூடவே இருக்க முந்தியெல்லாம் அப்படித்தானே சார், நிறைய மேதைகளோட பின்னாலேயே ஒரு 10 பேர் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள விட்டு நகரவே மாட்டாங்க. சுகேசிவம் அடிக்கடி பேசும்போது சொல்லுவாரு, கீவாஜா பின்னாலேயே தான் நான் போய்கிட்டு இருப்பேன் எங்க போனாலும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். வைரமுத்து பின்னால ஒரு 10 பேரு பின்னாலேயே போய்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த மாதிரி இருக்கிறவங்களோட பழகியே அவங்க நல்லா படிச்சுக்குவாங்க. அதனாலதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படிங்கிற சொல்லு வந்ததே அதனாலதான். எப்படின்னா கற்றோர்களோட பழக நமக்கு அந்த ஞானம் தானாவே வந்துரும், சொல்லி கொடுக்காமையே வந்துரும். அப்ப நாம இன்னும் திறம்பட ஆற்றல் பொருந்தியவர்களாக வளர முடியும். அதனால அததான் அந்த இடத்துல கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொத்தறிதல் வல்லாரகத்து. அவங்களோட கூட நாம இருந்தாலே நாம அவங்களோட பேசி பழகும் போதே நமக்கு தானா நம்முடைய அறிவு சுடர்விட ஆரம்பிக்கும் அப்படிங்கறதான். மேடம் நீங்க சொன்னதுல ஆக்சுவலா எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். கற்றறிந்தாரா இருந்தாலும் யாரு பின்னாடியே போறது நல்லதா, அவங்களோட பழகுறது நல்லது சார்? கூடவே இருக்கிறதுங்கிறது அதான் சார் பொருள். அவை நடராஜன் இருக்கிறதுக்கு இப்போ இன்றைய சூழ்நிலையில நிறைய பொருள் இருக்கு, இப்ப இருக்குது. ஆனா அந்த கற்றறிந்தவர்கள் கூட அவை நடராஜன் பின்னால எப்பவுமே ஒரு 10 பேர் இருப்பாங்களாம். திடீர்னு ஒரு திருக்குறளை சொல்லுவாராம். ஏன்பா இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவங்க ஒரு 10 பேர் கூட இருக்கிறவங்க ஒவ்வொரு பொருள் சொல்லும் போது அவரு இப்படி நம்ம நினைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாராம். அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி எல்லாம் அவை நடராஜனோட கூடவே இருந்தவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அது கற்றறிஞர் சபை இல்ல சார். அது இல்ல அதாவது கூட ஒரு கும்பல் அது சரியான கும்பல். நம்ம நீங்க சொன்ன உதாரணத்துக்கு பின்னாடி போறவங்க அன்னைக்கு பின்னாடி போறவங்க கரெக்ட். இன்னைக்கு பின்னாடி போறவங்க கேட்டா சொல்லுவாங்களா சார்? இன்னைக்கு கற்றவர்கள் பின்னால எத்தனை பேர் சார் போறாங்க? பெரிய பெரிய பேராசிரியர்கள் பின்னால எத்தனை பேர் சார் போறாங்க? யாரும் போக மாட்டாங்க. பின்னால போவாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்க போவாங்களே தவிர சார் கற்றறிந்தவர்கள் பின்னால வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் அந்த கற்றறிந்தவர்களை எப்படி குறைக்கணும்ன்ற எண்ணம் கூட இவங்களை அறிவாளியா எப்படி ஏத்துக்கிறது? ஏத்துக்க முடியாது. கற்றவர்களோட கூட இருக்கணுங்கிறது இன்னைக்கு பின்னாடி போறதுக்கு பல கவர்ச்சி இருக்குமா, அதெல்லாம் விடுங்க. முன்னாடி எல்லாம் இருந்திருக்காங்க ஆசிரியர்களை. இப்ப பின்னாடி போறதுன்னா பின்னாடி போறது இல்ல, அவங்களோட பின்னாடி போறதுன்னா அந்த பொருள்ல நான் சொல்லல மேடம். பின்னாடி ஒரு நிமிஷம், இன்னைக்கு பின்னாடி போறவனு இருக்கேன், கவர்ச்சியை பார்த்து பின்னாடி போறவன் இருக்கேன், அதையெல்லாம் நம்ம சொல்லல. இப்ப ஊவே சாமிநாத ஐயரே என்ன பண்ணாரு? மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட கூடவே இருந்தாரு. அதான் அணுக்கமா இருந்து கூடவே இருந்து கத்துக்கிறாங்க. அது வேற. நீங்க சொல்றது ரைட்டு. இன்னைக்கு பல காரணங்களால பின்னாடி போறாங்கிறத சொல்ல வர்றாமே வழிய நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு சிறந்த உதாரணம் இன்னைக்கு
இப்ப திருக்குறள் நடக்கிறப்ப நம்ம எப்பயுமே திருக்குறள் நடக்கிறப்ப நம்ம ரத்ன வடிவேல் சாரு வந்து சைலண்டா உட்காந்துருக்காரு, அம்மன்னு உட்காந்துருக்காரு. என்ன விஷயம்? நாம கற்றவர்களோட பயணிக்கிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வார்த்தை பேசினார பாருங்க இது வரைக்கும். சார் தான் மிக சிறந்த உதாரணம். அருமை. இந்த 717வது குறளுக்கு ஒரு சரியான மேடம் முழிக்கிறாங்க. அவதான் மேடம் நான் சொன்னது இதெல்லாம் தப்பா சொல்லிட்டுனா? இல்ல நம்ம ரத்ன வடிவேல் சார் கையில உரை நூல் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி பொருந்துது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பாத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அத பத்தி பேசுவாங்க. அது இப்ப வேண்டான்னு அவங்க வந்து அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல திறமைசாலி தான் அவங்களும், ஒண்ணும் சாதாரணமான ஒருத்தவங்க கிடையாது. நல்ல உணர்வார் பெரின்னு சொல்றாங்கல்ல, அவர் உணர்வார் நல்ல திறமையா இருக்காங்க, திறமையா தான் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பேசுங்க. கம்பேர் பண்ணி பாக்குறாங்க, அவங்க வச்சிருக்கிறது நம்ம சொல்றது இது எல்லாம் இதோட எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இலங்கையில எப்படி இருக்குது இதெல்லாம்? வாங்க சொல்லுங்க. திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுல வந்து ஒவ்வொரு குறளுக்கும் ஒவ்வொரு மாதிரி அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. இப்ப இங்க வந்து இப்ப நாம இதுல வந்து பேசுறோம் வந்து கற்றார் முன் நாம போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது, அது வந்து தவறாக பேசக்கூடாதுன்றதுதான் பொருளா இருக்க வேண்டுமே தவிர, கற்றாருக்கு முன்னால போய் நாம ஒரு பெரிய சபையில போறோம், சில சபைகள்ல நாங்க எப்படியோ நம்மட விஷயங்களை நாம சொல்லியேதான் ஆக வேணும். அது அவர் சபையினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ என்றதை பார்த்து கொண்டிருந்த அப்ப ஆனபடினால எனக்கு இந்த சில குறள்களோட எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. கற்றார் முன் நாங்கள் கற்றவர்கள் தான் போய் பேச வேணும் என்றிருந்தால், அப்ப மற்ற கல்லாதவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கறதுக்கும் அதன் மூலம் அவர்களுடைய அறியாம சில சமயத்துல வெளிப்படும். இப்ப அவர்கள் கற்றவர்கள் போல பேசக்கூடாது, அதுதான் தவறே தவிர. ஆனா கற்றார் முன் போய் பேசத்தான் வேணும். பேசினாத்தான் அவர்களுக்கும் ஒரு தெளிவு ஏற்படும். நான் நினைச்சது இவ்வளவு காலமும் இதுக்கு இப்படி பொருள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அல்லாட்டால் ஒரு விஷயத்தை இட்டு நாம இப்படி ஒரு கருத்தை வைத்திருக்கொண்டிருக்கிறோம், ஆனா அது இல்லை என்று சொல்லி அவர்கள் திருப்பி சொல்லுவார்கள். அப்ப அவனுடைய கற்றார்முன், அந்த கற்றவர்கள் என்றவர்கள் கல்லாதவர்களையும் மதித்து, அவர்கள் கல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய கருத்தை மதித்து அவர்களுக்கு போதிய விளக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் தான் நல்ல கற்றவர்கள் என்று நான் சொல்லுவேன். அதாவது சொல்லின் வகை இங்க பாருங்களேன், பேசாம சொல்லல, இங்க கைதட்டுறேன் பாராட்டுறேன் அதெல்லாம் ரைட்டு, நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது சொல்லின் வகை தெரிந்துங்கிறாரு, அங்க போய் எனக்கு தெரியல கற்றவர்கிட்ட பேசாதேன்னு அவர் சொல்லவே வரல. கற்றவர்கிட்ட எனக்கு இது தெரியலைன்னு சொல்லி கேட்கறது கேட்கலாம், சொல்லின் வகை அறிந்து சொல்ல சார், வேற ஒண்ணும் இல்ல. கற்றார் முன் பேசாதேன்னு அவர் ஒரு இடத்துலயும் சொல்லல. இல்ல, இங்க கலந்துரையாடப்பட்ட விஷயம் சொல்லின் வகை அறிந்து பேச சார், அந்த இருக்கு. சொல்லுக சொல்லை புரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று சொல்லி ஒரு குறள் இருக்கு. அப்ப நாம ஒரு இடத்துல போய் நாம ஒரு டிபேட்டுக்கு போறோம், அல்லாட்டா ஒரு விஷயத்த நாங்க போய் ஒரு கருத்தை நாங்கள் அங்க சொல்றதுக்கு முன்வைக்கிறதுக்கு போறோம்னா அந்த கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்றதை அறிந்து நாம அதுக்கேத்த மாதிரி நாம சொல்ல வேணும். சில இடங்கள்ல நாம எங்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்கள்ல பேசாம இருந்துறது நல்லது. அல்லாட்ட நாம போய் ஆமா அதான் சொல்லுக சொல்லை புரிதோர் சொல், அவர்கள் வேறொருவர் சொல்ற சொல்லு எங்களுடைய சொல்ல முடக்கிறதாக இருக்கக்கூடாது, நாம சொல்ற கருத்தை அதை மறந்து சொல்றதாக இருக்கக்கூடாது என்று. அப்ப அவனுடைய நல்ல தெளிந்து அறிந்து போய் பேச வேணும். ஆனா சில இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி சில இடங்கள்ல நாம எங்களுடைய புரிதலுக்காக போய் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்றது, அது ஒவ்வொரு சபையை பொறுத்தது, ஒவ்வொரு இடத்தை பொறுத்தது. சில இப்ப ஒரு கருத்தை கேட்பதற்காக ஒரு இடத்துல கூடியிருக்கிறார்கள் என்றால் அங்க பெற்றவர்களும் இருப்பார்கள், கல்லாதவர்களும் இருப்பார்கள். அந்த இடத்துல துணிஞ்சு நாம எங்களுடைய கருத்தை சொல்லியேதான் ஆக வேண்டும். அது சிலருக்கு தவறாகப்படும்,
சிலருக்கு அவரை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும், சிலருக்கு அவர் மடமத்தனமான கருத்தாகவும் இருக்கக்கூடும். ஆனா நாம சொல்ல வேண்டியதை சொல்லத்தான் வேணும். அது சில பேருக்கு அதை அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அங்க இருப்பார்கள் நிச்சயமா. அது தவறு இல்ல. நீங்க நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிதான் ஆகணும், அது தவறு கிடையாது. இங்க வந்து நம்ம இங்க சொல்லப்படுற கருத்து சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை நம்ம அங்க போய் பேசக்கூடாது அப்படின்றது. நடராஜ் சார் ஏதோ சொல்ல வர, லண்டன்ல எப்படி பேசுறாங்கன்னு சொல்ல வர. அதாவது இப்படி இருக்கலாமான்னு சொல்லலாம், இப்படித்தான் சொல்லக்கூடாது. ஏன்னா மற்றவங்க இருப்பாங்க இல்லையா அறிவோடு, அதனுடைய எப்படி இருக்கலாமான்னு சொல்லலாம். ஆனா எல்லாரும் இப்படித்தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பூர்ணமா தெரியாது இல்லையா எல்லாத்துக்கும். நீங்க எப்ப பேசினாலும் இப்படித்தான் சொல்லுவீங்க, இருக்கலாமான்னு தான் கேட்பீங்க. ஒரு தடவை கூட இதுதானே நீங்க சொன்னதுல நான் பல முறை உங்களை கேட்டிருக்கேன், தொடர்ந்து பல தலைமையில இருக்கலாமான்னு தான் கேட்பாரு. சில விஷயத்துல இந்த தெளிவு என்று சொல்லிக்கல அப்படிதான் இருக்கணும். தெளிவுன்னு சொன்னா சொன்ன மாதிரி க்ளோசர்ன்னு சொல்லுவாங்க, பிகம் க்ளோசிங். அதுக்கப்புறம் நீங்க தெளிவு காண மாட்டீங்க. அதுக்குதான் நான் அப்படி சொல்றது. அவ்வளவுதான் சார். நடராஜ் சார் நீங்க சொல்லுங்க, லண்டன்ல இந்த அவையறிதல் இப்ப இவ்வளவு நேரம் பேசின விஷயங்கள்ல அங்க நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க? ஐயோ ரொம்ப மோசம். லண்டன் சொல்ல முடியாது, லண்டன்ல இருக்கிறாங்க இல்லையா நம்மட என்னன்னு சொல்றது தமிழர்கள் இந்த மாதிரி. நான் சொல்றது அவங்கள்ட்ட நீங்கள் ஒத்து போகாம இருந்துட்டீங்கன்னா செத்து போன்னு சொல்லிடுவாங்க. அப்படி உங்களை சாகிறது இல்ல, உங்களை ஏதாவது நீங்க ஆர்கனைசேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதே அழிஞ்சு போட்டு வேணும் மாதிரி. இத சொல்றது யாரு? இல்ல இல்ல, அதாவது ஒத்து போகணும்னு சொன்னா நம்மோட இணக்கம் இல்லாட்டி பிரிஞ்சு போடுவாங்க. இந்த கருத்தை சொல்றது யாரு? அங்க வாழ் லண்டன் சிட்டிசனா நம்மள போல வெளிநாட்டவரா? இல்ல இல்ல இல்ல, நம்ம தான் வெள்ளக்காரங்கள் அப்படி இல்ல. அவங்க ஓபன் மைண்டட், அக்ரி டு டிஸ்அக்ரின்னு போயிடுவாங்க. அவங்க அக்ரிபிள் டிஸ்அக்ரிபிள் போயிடுவாங்க. நம்ம ஆளுங்கதான் என் கூட ஒத்து போனா நீங்க செத்து போன்னு சொல்றது நம்ம ஆளுங்கதான். எத்தனை கட்சியில இருந்து எத்தனை பேர் விலகினாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தாவே தெரியும். ஒத்து போகாதவன் செத்து போனவன் எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊர்லயே எவெல்லாம் ஒத்து போகாதவெல்லாம் பொதுக்குழு இதனால விளக்கப்படுவார். இங்க செத்து போறதே கிடையாது சார், சொத்து போயிடும். அதுவும் போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்னது, இந்த 717க்கு இன்னொரு குறள் சரியான பொருத்தமான குறள். அவர் என்ன சொல்றாரு? கற்றறிந்தார் கல்வி விளங்கும். யாரு எப்ப கசடர சொத்தறிந்தார் வல்லார் அகத்து. அவன்கிட்ட முன்னாடி பேசுனா நம்ம கல்லாதவன்னு தெரிஞ்சு போயிடுவான். இதே இத முன்னாடி சொல்றாரு, கல்லாதவரும் நனி நல்ல. 65வது குறள்ல 403வது படிக்காதவன்லாம் சிறந்தவன்டா. எது வரைக்கி கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரு. கற்றவன் முன்னாடி வாய திறக்காத வரைக்கும் இவன் சிறந்தவன். சிறந்ததான்னா அவனுடைய கல்வி அறிவு தெரிஞ்சிடும். சொல்லாதிருக்க பெரினாரு சார். அது உண்மைதானே சார்? நீங்க எதுவுமே பேசாத இருந்தீங்கன்னா உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாதப்ப என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கே அவங்கள ரொம்ப சைலண்டா இருந்துட்டாங்கன்னா, யாருன்னா சைலண்டா இருக்கிறவங்கள நாம சாதாரண இடப்பட முடியாது. ஏன் இடப்பட மாட்டாங்கன்னா அவங்க பேசல, அவங்க பேசினா டேஞ்சரா இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம். பேசினா நிறைய இருக்கும் விஷயம் இருக்கிறதுனால அவங்க பேசாத இருக்கிறாங்க, கொஞ்சம் கரெக்டா இருக்கிறாங்கன்றத நம்ம உணர்வோம். அந்த இது அமைதி பல இடங்கள்ல நம்மளோட மேன்மையை உயர்த்தும்ன்றதுதான் அது. நம்ம எங்க அமைதியா இருக்கிறோம், அங்கதானே பிரச்சனை. அடுத்த குறள் போயிடலாம். 78. உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. உணர்வதுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. அதாவது நாம் சொல்வதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுடைய முன்னால் நாம் பேசினால் அது எப்படிப்பட்டதா?
அது பயிர் வளரும் பாத்தியில தண்ணீர் விடுவது போல. தானா வளரக்கூடிய பயிராக இருந்தாலும் அதுல தண்ணீர் விட்டா அது எவ்வளவு மகிழ்ச்சியோட வளரும். அது போல எது சொல்வதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் முன்னால் பேசுவது. உணர்வார் முன்னுங்கிறதுக்கு எதை சொல்றாரு? பிறர் உணர்த்தலின்றி பொருள்களை தாமே உணர்வார் அப்படின்னு சொல்றார். ஒரு சொல்லுவாங்க, அவனுக்கு தன்னாலையும் தெரியாது சொன்னாலும் புரியாது, தன்னாலும் தெரியாது சொன்னாலும் புரியாதும்பாங்க. அது மாதிரி சொல் புத்தியும் கிடையாது தன் புத்தியும் கிடையாது அப்படிம்பாங்க. இங்க என்ன சொல்றாரு? உணர்வது உடையார் முன் அப்படின்னா பிறர் உணர்த்தலின்றி பொருளை தாமே உணரவல்ல அறிவினை உடையார் முன் சொல்லல். அப்படி சொன்னா தானே வளரும் பயிறு, வளர்ற பயிறு, சில பயிர் ஒண்ணுமே முளைக்காம கிடக்குற பயிறு, அந்த பாத்தியில போய் தண்ணியை ஊத்துனா என்ன பண்றது? அந்த பயிறு தானே வளரக்கூடிய பயிர். அதனாலதான் உணர்வது உடையார் சொன்னார். அந்த வளரக்கூடிய பயிருக்கு நீங்க நம்ம தண்ணியை ஊத்துனா இன்னும் நல்லா வளர. அப்ப நல்ல உணர்தல் உடையவன்கிட்ட நம்ம நல்லதை சொன்னா இன்னும் நல்லா உணர்ந்து மேலும் செழிப்பானார். இவருடைய இந்த உதாரணம் மிகச்சிறந்த உதாரணம். வளர்வதன் பாத்தியில நீர் சொரிந்தற்று, எதுலயும் ஒரு வளரக்கூடியதுல நம்ம செய்யணும். வளர்றவங்க எல்லாம் வளர்த்து விடுங்க, சொல்லி கொடுங்க, கொடுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சிம்பிள். வளர்றவங்களுக்கு எல்லாம் அள்ளி வழங்கு கல்வி. மைண்ட் ஒரு மைண்ட் மாதிரி எல்லாத்துலயும் இதையே சொல்லி திட்டப்படுறாங்க கேக்குறவங்களா. திடீர்னு மார்க்கெட்டிங் வந்துச்சு உள்ள. செல்வா, அதுதான் நடந்துட்டு இருக்கு, நீங்க கவனிக்கல. இல்ல மார்க்கெட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க அவை என்ன அவை? இது தெரிஞ்ச அவை. இத பத்தி இங்க மார்க்கெட்டிங் தேவையில்லை. இத கொண்டு போய் எங்க சொல்லணும்? நம்ம வெளியிலதான் சொல்லணும் ஒழிய நமக்கு இந்த அவை இப்ப என்ன அவை? இதுக்கு மார்க்கெட்டிங் தேவையில்லாத அவை. ஆனாலும் இது யூடியூப்ல வரும்போது மற்றவங்க கேட்கும் போது அந்த செய்தி அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால அத இந்த இடத்துல சொல்றதும் கொஞ்சம் சிறப்பானதா கூட இருக்கலாம். ரைட். சொல்லுங்க சார். நடராஜ் சார் சொல்லுங்க. அமுதா மேடம், நீங்க என்னவோ 1000வது ப்ரோக்ராம்ல ஏதோ ஆரம்பிச்சீங்க. ஆமா, நம்ம சாரு அத பத்தி பேசுவோம், பிறகு பேசுவோம். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த திங்கிங் ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கணும். ஆப்போசிட் கான்கிரீட், கட்டியாக்குறது. மேடம் கட்டியா போனா we won't take anything in. அப்ப இது ஒரு ஃப்ளூயிட் திங்கிங்கா இருக்கணும். டவுட்லெஸ் சொல்ல இல்லை, ஐயம் படுற முறையில சொல்ல இல்லை. ஆனா எல்லாரும் மனதை கட்டியாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அதுக்காக அதுல ஒண்ணும் எடுக்காது. அவ்வளவுதான். மனசுல தண்ணி ஊத்தி வச்சுக்கணும். பெரிய இழகி இருந்தா படிச்சுக்கலாம். வளர்வதன் பாத்தையுள் நீர் சொரித்தற்று. நீ ஊத்துற மாதிரி அறிவு ஊத்தணும்ன்றார். வளர்வதின் பாத்தி. அடுத்த குரல் போயிடலாமா? வாசிக்கவா? புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்குசல சொல்லுவார். ரெண்டவை, புல்லவை நல்லவை. புல்லவை நல்லவை என்று இங்க சொல்ல, அதாவது நூல்கள் பல கற்ற சான்றோர்கள் பெரியோர்கள் கூடி இருக்கக்கூடிய அவையில் நன்றாக கசடர செறிவாக உரைக்கக்கூடியவர்கள் தான் யாரு? நல்ல பேச்சாளர்கள். அவர்கள்தான் கற்றோர்கள். அவர்கள் பல எப்படி பேசுறாங்க? பல நூல்களை நுணுகி கற்று உணர்ந்து அவர்களின் சிறப்பு அவர்கள் அவையில் பேசியதில் தெரியுமா? அவங்க பேச்சில இருந்தே அவங்க எப்படிப்பட்டவங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அத்தகைய கற்றோர்கள். அறிவில்லாத கீழோர்கள் சபையில் மறந்து கூட பேச மாட்டாங்களாம். மறந்து கூட பேச மாட்டார்கள். ஏன்னா கீழோர்கள் என்ன செய்வாங்க? நாம் பேசுபவற்றை உள்வாங்க மாட்டார்கள். அதனால் நேரம் வீணாகும், ஆற்றல் வீணாகும். அடுத்து கீழோர்கள் செறிவான பேச்சுகளை கேட்கும் திறனற்றவர்களாக இருப்பார்களாம். அடுத்து கீழோர்கள் வெட்டி விவாதம் செய்து கற்றோரை கீழ் இறக்குவார்கள்.
கீழோர்கள் கற்றோரை மதிக்க மாட்டார்கள், அவமதிப்பார்கள். கீழோர் அவையில் பேசினால் நாம் கற்றவர்கள் ஆகிவிட மாட்டோம். கற்றோர் அவையில் பேசினால்தான் நாம் கற்றோர்கள். ஆதலால் புல்லறிவாளர்களிடம் அறிவில்லாதவர்களிடம் பேசாதே என்று ஐயன் இங்கு சொல்லுகிறார். அதாவது பொச்சாந்து பொச்சாப்பு எல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். அது மறப்பு, மறந்து, வெற்றியின் கழிப்பில் மறந்து, காம்ப்ளிசன்சி, அந்த மாதிரி அந்த பொச்சாப்பு சொல்றாரு. பொச்சாப்பு கொள்ளும் புகழை எல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த குறள்ல அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் அறவே பேசாமல் இருப்பது நலம்னு எழுதுறாங்க. அதாவது அறிவற்ற பொல்லாதோர் உள்ள அவையில் அறவே பேசாமல் இருப்பது நலம். ஏன்னா மறந்தும் பேசற்க பொச்சாந்தும் சொல்லற்கன்னு சொல்றாரு. அறவே பேசாதே அந்த அவையில அப்படின்னுதான் அவர் சொல்றாரு. ஆனா நல்லோர் அவையில செலச்சொல்லுவார். செலச்சொல்லுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. செலச்சொல்லுதல் முன்னாடியும் சொல்லியிருக்காரு. அதாவது மனம் கொள்ளுமாறு, உணருமாறு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லணுமா. செலச்சொல்லுதல்னு முன்னாடி வந்திருக்கு குறள்லயே. அது மனசுல படுறது மாதிரி, மனம் கொள்ளுமாறு, அவர்கள் உணருமாறு நம்ம எந்த அவையில சொல்லலாம். நல்ல உணர்வார் பெரின்னு முன்னாடி சொல்லிட்டாரு. யாரு உணர்ந்து கொள்வார்களோ அந்த அவையில சொல்லுவோம். அப்படி இல்லாத அவையில பேசவே பேச வேண்டாங்கிறார். நம்ம வேலம்மாழம்மா சொன்னது மாதிரி என்னென்னலாம் இழப்பு, நேரம் இழப்பு, அந்த வேற வேலை செய்ய முடியாதது இழப்பு, நம்மளுடைய பெருமை இழப்பு, அங்க பெருமை இல்லாததுனால அந்த அவையில பேசாத, அங்க மாதிரி ஆளுகிட்ட பேசவே தேவையில்லைங்கிறார். எது பேசுறதுன்னா இன்னைக்கு அவையிட்ட போய் அறிவு சொல்லணுங்கிறது இல்ல. அந்த போய் அடுத்த குறள்ல சொல்ல போறாரு, அமிழ்தத்தை கொண்டு போய் எங்கேயாவது சாக்கடையில ஊத்துவாயாடான்னு அடுத்தது கேட்க போறாரு. நீ சொல்றதெல்லாம் அமிழ்தம் ஒரு உயர்ந்தது, அத போய் எங்கேயாவது கொட்டுவியா, ஒரு முற்றத்துல கொட்டுவியா, சாக்கடையில கொட்டுவியான்னு கேட்க போறாரு. ரொம்ப நம்ம அவை அறிந்து பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுல நன்மை விளையணுங்கிறது தான் முக்கியமான. செல சொல்லுவார்ன்ற வார்த்தை அடுத்த அதிகாரத்திலையும் பயன்படுத்துறார் பாருங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றாரும் சொல்வார் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. அடுத்த அதிகாரத்திலையும் வருது. மனம் கொள்ளுமாறு, மனத்தில் உணருமாறு சொல்லுதல். அடுத்த குறள் வாசிரோமா? அங்கனத்துள் உக்க அமிழ்தட்டால் தங்கனத்தார் அல்லார்முன் கோட்டிக் கொளல். அங்கனத்துள் உக்க அமிழ்தட்டால் தங்கனத்தார் அல்லார்முன் கோட்டிக் கொளல். ரொம்ப அற்புதமான குறள். ஒரு ஐயா சார் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு அதை சொல்லிட்டாங்க. தமக்கு சமம் மற்றவர் கூடியுள்ள அவையில் எதையும் பேச வேண்டா, பேசினால் அப்பேச்சு சாக்கடையுள் கொட்டிய அமிழ்தம் போல் ஆகும். இது சாலமன் பாப்பையா இந்த உரையை சொல்லுகிறார். தம் இனத்தார், இது வரதாசனா சொல்லும்போது கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. தன் இனத்தார் அல்லாதவரின் கூட்டத்தில் முன் ஒரு பொருளை பற்றி பேசுதல் தூய்மை இல்லாத முற்றத்தில் சிந்திய அமிழ்தம் போன்றதுன்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சரின்னு சொல்லல. ஆனா இவர் சால்மன் பாப்பே சொல்ல தமக்கு சமமற்றவர் சொல்றாரு. அது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில உரைகளை எழுதிட்டாங்க. அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம், நம்ம இப்படி படிச்சுக்கோம். அதனாலதான் அதான் உண்மை. ஆக்சுவலா தேவையில்லாத இடத்துல நம்ம பேசிட்டோம்னா நம்மளோட மரியாதை கெட்டு போயிடும்ன்றதுதான், வேற ஒரு காரணமே கிடையாது. இதுதான் தேவையான இடத்துல பேசுறது ஓகே. அந்த சொல்லுக்கு பயன் இருக்கும். அதுதான் தேவையில்லாத இடத்துல நீங்க பேசும்போது உங்களோட சொல் அமிழ்தத்துக்கு தகுந்த ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்குரிய மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை நீங்க சும்மா இருக்கிற சாக்கடையில போய் கொட்டாதீங்க அப்படின்றது தான் பல நேரங்கள்ல நம்ம மேனேஜ்மெண்ட் தியரியில சொல்றதுதான். பேசுற இடத்துல பேசுங்க, பேசாத கேட்காதவங்களுக்கு ஐயோ நான் சொன்னேன் நல்லதெல்லாம் சொன்னேன், இவங்க கேட்கலையே அவங்க கேட்கலைன்னா உங்க வேல்யூ இல்லை, உங்க சொல்லுங்க வேல்யூ இல்லைன்ற இடத்துல நீங்க எதுக்கு சொல்றீங்க?
இங்க இவங்க சொன்னா நம்ம கேட்பாங்கன்னு நினைச்சு சொல்லக்கூடாது. சொல்றா உண்மையா கேட்பாங்களா, நம்ம பேசுற வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா, அந்த மதிப்பு இருக்கிற இடத்துல நம்ம சொல்லும் போது அது உண்மையான மதிப்பு கிடைக்கும். அதுதான் அது இந்த இடத்துல ரொம்ப அழகான முதல்ல ஒரு குரல்ல உங்களுக்கு உங்களோட வார்த்தை நம்மளோட சொல்லு வந்து சொத்துன்னு சொல்லிடுறாரு. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சொத்துன்னு சொல்லிடுறாரு. இங்க வந்து அமிழ்தம் சொல்றாரு. அது எவ்வளவுக்கு வேல்யூ ஒரு 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 சொல்லுக்கு நம்ம பேசுற சொல்லுக்கு வந்து எவ்வளவுக்கு வேல்யூ கொடுக்குறாரு அப்படின்றதுதான். அது உண்மையை உணரணும். நம்மள பேசுற சொல்லுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்றத உணர்ந்தோம்னா நம்ம பேசுற வார்த்தைகள்ல வந்து அப்ப எவ்வளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்றது உண்மை. எவ்வளவுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா எவ்வளவுக்கு நல்ல சொற்களை நாம உள்வாங்கணும். உள்வாங்குற சொற்களை, தேவையற்ற சொற்களை உள்வாங்காத இருந்தோம்னாவே நம்ம மனசுல உள்ள இருக்கிற சொல் வந்து நல்லதாவே இருக்கும். தேவையில்லாத சொற்களை உள்வாங்கிட்டாலே நம்ம அந்த உள்ள போய் போட்டுறோம், இருக்கிறதே கெடுத்துடுறோம். அப்ப நம்ம உள்வாங்கிறதுலயே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதும் இங்க கருத்தா அமைது. வேற மற்றவர்கள் பேசுங்க. கணம்னு சொல்றோம்ல, கணம்னா செட் தியரி எல்லாம் படிச்சோம். செட் எல்லாம் சொன்னாங்கல்ல, அதுக்குதான் கணம்னு நான் முன்னாடி முதல்ல இந்த கணம்ங்கிற வார்த்தையை பார்த்தேன். அதாவது இனம்னு சொல்றாங்க, அது வேற என்ன இனம், கற்றோர் இனம். அந்த மாதிரி இப்போ நீங்க சைக்காலஜிஸ்ட் பூரா சேர்த்தீங்கன்னா நீங்க ஒரு கணம், நாங்க இன்சூரன்ஸ் பீப்புள் மாதிரி சேர்ந்தோம்னா நாங்க ஒரு கணம். அந்த மாதிரி தான் இப்ப பொறியாளர்ல இப்ப என்டர்பிரூனர்லாம் சேர்ந்தாருன்னா செல்வா கணம். அது அந்த மாதிரி எல்லாரும் அந்தந்த கணம்ங்கிறதுதான் அவங்க செய்யறதுதான். அதுதான் எடுத்துக்கலாம். அங்கணம்ங்கிறது அதாவது அந்த வார்த்தை அன்னைக்கு அங்கணம்னு அங்க வர்றதுனால இங்க தங்கணம்னு கொண்டாடுறாரு பாருங்களேன். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தங்கணம் அங்க அமிழ்தம். அமிழ்தம் என்ன மருந்து, அது சாவா மருந்துன்னு ஒரு தொன்மம் இருக்கு. அதை கொண்டு போய் தரையில கொட்டினா என்ன ஆகும்? சாக்கடையில கொட்டினாலும் தரையில கொட்டினாலும் அது எங்க சேரணுமோ அங்கதானே சேரணும். நம்ம சொல் எங்க போய் சேரணுமோ அங்கதான் சேரணும். நம்ம சேர வேண்டாத ஒரு இடத்துல போய் நம்ம சொல்லாதேன்னு சொல்றாங்க. அமுதா மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க ரத்னவடிவேல் சார், வாங்க சார். நிறைய குறிச்சு வச்சிருக்கீங்க. மைக் ஆன் பண்ணதான் மேடம் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். சில சமயங்கள்ல சார் நம்ம வந்து அறிவார்ந்தவர்கள் சபைக்கு முன்னால சில சமயங்கள்ல நம்ம பேசும்போது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் நம்மள அறிவார்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபையில பேசினாதான் அந்த பேச்சு வந்து அமிழ்தமா ஆகும். நம்ம அமிழ்தம்ங்கிறதே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட அமிழ்தத்தை கொண்டு போய் காட்டுனா அதை அவங்களால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க வந்து அமிழ்தத்தை பத்தி அறிந்து கொண்டு இருந்தவங்க கிட்டதான் அமிழ்தத்தை போய் சொல்லணும். அதனால சில இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. தேங்காய் பத்தியே தெரியாதவங்க ஊர்ல நான் தேங்காய் ரொம்ப சாப்பிடுறேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? ஆமா, அமிழ்துங்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் உண்டு தானே சார். அது என்னது? அது என்ன பெரிய சாகாவரம்? அது என்னது? அப்படியெல்லாம் ஒண்ணு உலகத்திலேயே இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட போய் அமிழ்த காட்ட முடியாது. அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்கள வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில தன்னை விட கொஞ்சம் அறிவில சற்று குறைவாக இருந்தாலும் இவர்களும் அறிவுடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எந்த இடத்துல இருக்குதோ அங்க பேசினாதான் அந்த பேச்சு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், நீ எத்தனை டிகிரி வாங்கிட்டு வேணாலும் பா, நீ எவ்வளவு வேணாலும் பேசு, உன்னை நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க, கற்றவர்களே இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க எதுக்கு சொல்றது? அதை விட அமைதியா இருக்கிறது நல்லது தானே. எந்த இடத்தில் நம்முடைய சாமான்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, நம்முடைய பொருட்கள் விற்க முடியுமோ அங்க போய் கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கிட்ட கொடுக்கணும். வேண்டாம், நான் என்கிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேங்கிறவங்க கிட்ட போய் சொல்லி பயனில்லை அப்படிங்கிற பொருளையும் நாம வந்து இதன் மூலம் எடுத்துக்கொள்ள முடியும் சார். நன்றி நன்றி மேடம். வாங்க நடராஜ் சார் சொல்லுங்க.
இந்த வார்த்தையை அளந்து பேசுன்னு சொல்றதுக்கு இப்ப ரெண்டு கருத்து இருக்கு போல இருக்கு இல்லையா? நாம வார்த்தையை அளக்கலாம், அவையையும் அளந்து பார்க்கணும் இல்லையா? அப்ப ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அப்படிதானே? ஆக்சுவலா ரெண்டும் ஒண்ணுதான் சார். இல்ல, வார்த்தையை அளந்துன்னு நான் நினைச்சேன் இந்த வார்த்தையில நாங்க சூஸ் பண்ணி பேசணும். அப்கோர்ஸ் ஆக்சுவலா வந்து வார்த்தையை அளந்து பேசுறதுன்றதுதான் அவர் இது சொல்றாரு. நாவடக்கம் தான் இங்க சொல்றாரு. நாவடக்கம் எல்லா இடத்துலயும் வேணும். அதுல அவையில இருந்து ரொம்ப ரொம்ப நாவடக்கம் வேணும். கண்ணாமண்ணான்னு பேசக்கூடாது அப்படின்றதுதான் சொல்றாரு. அந்த அதுதான் ஒரு நிதர்சனம். வந்து இப்ப எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசும்போது கடற்கடன் நிறைய பேசணும்னா நம்ம உளறி கொட்டிடுவோம். என்ன பேசுறேன்னு நமக்கு தெரியாது, வந்துடும். அப்ப அத வந்து அதுதான் ஸ்டார்டிங்லயே சொல்றாரு, தொகை எறிய அப்படின்றது சொல்றாரு இல்லைங்களா? அதுதான் அளந்து பேசுறது தான் அது. சேவா வாங்க சார். நான் ஒரு தளத்துல போய் சுஜாதா கதை சொன்னேன் சார். ஃபர்ஸ்ட் சுஜாதா கதை ஒரு தளத்துல போய் சுஜாதா கதை சொன்னேன். சரி. அப்போ வந்து சுஜாதா கதை எல்லா புக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஃபுல் கதையும் சொல்லி முடிச்சேன் சார். முடிச்ச அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுக்க வந்தவரு வேற புக் எடுத்து வந்திருக்கலாம்ல, சுஜாதா வந்து பிராமின் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் தப்பாவும் சொன்னாரு. நான் ஒண்ணும் சொல்லல, அவருக்கு எந்த விளக்கமும் கொடுத்தாலுமே யூஸ் இல்லைன்னு தோணுச்சு. நான் வாட்ட அமைதியா இருந்தேன். அவர் வந்து இத முழுசையும் கேட்டுட்டு இத சொல்றாருன்னா அவர் தப்பு. ஆக்சுவலா இது அவரு இவ்வளவு சொல்றதுக்கு அவர் இருந்தே கூட போயிட்டு இருக்கு. ஆமா. அண்ட் வந்து அடுத்த நாள் கூப்பிட்டு அப்பவே அவங்க எல்லாரும் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நான் சிரிச்சுட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் காத்தால அதை நடத்தினவர் கூப்பிட்டு சாரிமான்னு சொல்லிட்டு இனிமே சுஜாதா புக் எடுத்தாராதீங்க, வேற புக் எடுத்தாங்கன்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த குரூப் விட்டு வெளியில வந்துட்டேன். வேண்டாம் போது வேற புக் எழுதுனவங்களை பாக்குறாங்க, அந்த கருத்தை வந்து பாக்கணுங்கிறது தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கஷ்டம்தான். சில நேரங்கள்ல அந்த மனசுல வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு இவங்க என்னதான் நல்லது சொன்னாலும் ஒரு ஒப்பீனியன் வந்துடுது இல்ல. நீங்க வந்து ஒரு பார்வையில இவங்க சரியில்லைன்னு நம்ம பழகுறவங்க நம்ம நிறைய பேர் பழகுறோம். யாருன்னா ஒருத்தரை பத்தி இவங்க சரியில்லைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவங்க என்னதான் அவங்க கிட்ட சொன்னாலும் அது நல்ல கருத்தா இருக்காது. அதை ஏத்துக்க மாட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மனித இயல்பு தான். அது அவரோட அதாவது அவர் சொன்னதுல தவறு இல்லை. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன உங்க கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சொல்லிருக்க கூடாது. பிடிக்கலன்னு அவருக்கு தெரியுது, முன்னாடியே தெரியுது. அவர் பிடிக்கலன்னு தெரியுறப்ப முன்னாடியே போயிட்டு இருந்து இருக்க கூடாதுன்றதுதான். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நான் ஆர்கியூ பண்ணல சார், அமைதியா இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க செஞ்சது ரொம்ப சரி. அதத்தான் சொல்றாரு இவரு, அங்க பேசாம இருங்கதான் சொல்றாரு. இதுதான் அவையறிதல். ஆக்சுவலா இந்த அவையறிதலுக்கு நான் இப்ப கிட்டடியில ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று வாச்சேன். ஒரு கூட்டன் அவர் வந்து அப்பா வந்து மகனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து சொன்னாராம், இது என்னுடைய அப்பா எனக்கு தந்த மோதிரம், இதை கொண்டே கடையில போய் என்ன விலை போகும் என்று சொல்லி கேட்டுப்பாரு, எனக்கு காசு தேவையா இருக்குண்டு. அப்ப அவன் போய் ஒரு கடையில போய் கேட்டிருந்தான்னு அவங்க சொன்னாங்க, இது ஒரு பழசா கிடக்கு, ஒரு $5 தான் உனக்கு அதை தரலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அப்பாவுக்கு போய் இவன் சொன்னா இப்படி சொன்னாரு. அப்பா அதை கேட்டுட்டு சொன்னாராம், நீ போய் அந்த அண்டிக் கடையில போய் கேட்டுப்பாருண்டு. அவங்க சொன்னாங்க அங்க போயினால் அங்க அவங்க $5000 இதுக்கு தரலாம்னு சொன்னாங்களாம். அப்ப அதுக்கு பிறகு அவர் திரும்பி வர அவர் சொன்னாராம், நீ போய் இதாவது நூதன மியூசியத்துல போய் விலையை கேட்டுப்பாருண்டு. அப்ப அங்க போய் அவரை கேட்டு பார்த்தா அவர் சொன்னாராம், இதுக்கு $5 மில்லியன் தரலாம்னு சொல்லிண்டு. அப்ப அது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா தந்தை அப்ப மகனை பார்த்து சொன்னாராம், மகனே, சரியான இடம் உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும். பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோவப்படுவதில் அர்த்தம் இல்லை என்றாராம். அப்ப அதுதான் அப்ப எங்களுடைய கருத்து எங்க செல்லுமோ அங்கதான் நாம போய் சொல்ல வேணும். அது அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடம் போய் சொன்னா அங்க அதுக்கு ஒரு பொறுமதியே இல்லை. சரியான கதை. அந்த கதை அமிழ்தத்தை எடுத்துதான் கொடுக்கணுமே வழியே அதை கொண்டு போய் எங்க கொட்டணுங்கிறது இல்ல. சார் அருமையான இத விளக்குறதுக்கு ரொம்ப சிறப்பான கதை நீங்க சொல்ற. எங்க அவையறிந்து அப்ப இவர் ஜெகநாதன் ஐயா சொன்னதுக்கு தான் முதல் குரல் ஸ்டீபன் சார் சொன்னது மாதிரி அவர் ரெண்டையும் சொல்லிட்டாரு. அவையறிந்து சொல்லின் தொகையறிந்துன்னு சொல்லிட்டாரு.
அதாவது ரெண்டு ரெண்டு ஆஸ்பெக்டையும் இந்த இதுல பேசுது. இந்த அவையறிதல்ல சொல்லின் தொகை அறிந்து சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டியதுதான். உணர்வார் பெரின்தான் சில சொல்லுதல், உணர்வார் பெணின் வளரும் பாத்தியில் நீர் சொரிதல், இதுக்கு சாக்கடையில அமிழ்தம் போடுதல், ரொம்ப நிறைய நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. பல இடங்கள்ல நம்ம இருக்கோம் இந்த சிச்சுவேஷன்ல. ஆனாலும் நமக்கு புரியாம இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்க வேண்டாமோ, ஏன் சொன்ன அவட்ட அப்படிலாம் நினைச்சுக்கிட்டுங்க தெரியுறோம் பல நேரங்கள்ல. இது ரொம்ப நுணுக்கமான உளவியல் சொல்ற கதை. நம்ம எப்படி பேசணும், எங்க பேசணும், எதை பேசணுங்கிறதுக்கு இது ஒரு சாதாரண இது இல்லை. இது நமக்கு ரொம்ப பெரிய பாடம், வாழ்க்கை பாடம். எனக்கு சார் ஸ்டீஃபன் சார், ஆமா ஸ்டீஃபன் சார் சொல்லவும் நான் நிறைய உரைகளை இப்ப நமக்கு வலையில தேடுற போது நிறைய உரையை பார்க்க முடியுது. அது ஒரு எளிதா இருக்கு. புத்தகத்தை பார்க்காமயே பலரும் பாக்குறாங்க. நான் வான்சுதை வண்ணம் பெற்று, அது எனக்கு சரியா புரியல, அதுக்காகத்தான் அந்த போனேன். நான் வான்சுதை வண்ணம் பெற்றுன்னு போடவுமே எல்லாம் நிறைய கிடைச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 3 பக்கம் இதுல நான் பார்த்தேன். அப்போ மணக்குடவர் ரொம்ப சிறப்பா இருக்கு. அவரு பரிமேழகர் ரொம்ப சொல்றோம், அதே மாதிரி பரிமேழகர் கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு. மணக்குடவர்ங்கிறது ரொம்ப அருமையா இருக்கு, எல்லாம் பாருங்க. அப்புறம் கலைஞர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்மளால அந்த குரலை முழுவதும் உள்வாங்க முடியுது. அவங்களுக்கு ஒரு சார்பு இருக்கு நமக்கு தெரியும், அந்த சார்பும் அதுல தெரியுது. நம்ம ஒரு தெளிவு பெறணும்னா வலைத்தமிழ் எல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம பார்க்கலாங்கிறத நான் நண்பர்கிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, பலரோட கருத்துக்களை பார்க்கலாம், தவறில்லை. அதுல இருந்து நம்மளோட கருத்து என்ன அப்படின்றத நம்ம உள்வாங்கி நியாயமான ஒரு கருத்தை நாம ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப இதுதான் விளக்கம். இது மத்ததெல்லாம் அவங்கவுங்க அங்கங்க ஒரு இடத்துல அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அதை ஒதுக்கிட்டு எது தேவையோ அதை எடுத்துட்டு அதுல நம்ம என்ன உணர்றோம் அப்படின்றத சொன்னோம்னாவே, தெரிஞ்சுக்கிட்டு அதை பேசணும்னாவே நம்ம படிச்சதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய இது. மகிழ்ச்சி. உங்க கருத்து சொல்லுங்க, அவையறிதல் பத்தி ஒரு 2 லைன் சொல்லிட்டு போங்க. என்ன சார் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் சார். நான் பதறி போய் மாமாக்கு இது கூட தெரியாம அப்படி தூக்கிட்டு வந்து, ஏன்னா நான் போற இடம் எல்லாம் இதை தூக்கிட்டே போவேன். அந்த நினைப்புல தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன். பரவாயில்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணு, இது இயல்பு தானே மேடம். அதெல்லாம் நாம ஒரு குடும்பம் தானே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு நம்ம தானே, இதுல என்ன இருக்கு? நம்ம தானே. எங்களுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட போயிட்டீங்க, அதுதான் இங்க. அப்படி எல்லாம் இல்ல தம்பி. அவன் இங்க இவ்வளவு நேரம் ரகலை பண்ணிட்டு ஓடி போயிட்டான். சரி போட்டுட்டு வந்துடலாம் அவனுக்கு அப்படின்ட்டு. மேடம் ஒரு விளக்கமும் பரவாயில்ல மேடம், எல்லாரும் நாம தெளிவா இருக்கிறோம். அதனால நீங்க கடைசியா ஒரு இரு வார்த்தைகள் சொல்லுங்க. நம்ம பேசக்கூடிய அவை என்ன என்பதை நாம அறிந்து கொள்ளணும். என்ன பேச போறோங்கிறத நாம அறிந்து கொள்ளணும். எதிர்க்க இருக்கக்கூடியவர்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நாம அறிந்து கொள்ளணும். இந்த 3ஐயும் நாம் புரிந்து கொண்டு பேசும்போது அந்த பேச்சு எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு இவர் வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுறாரு. அதுதான் அவையறிதல்ல நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மகிழ்ச்சி. நன்றி மேடம். இப்ப வேற செல்வா பேசுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு இதுல? சார் நான் போய் கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன் சார். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏன்னா அந்த பையன் கிளம்பிடுவான். போட்டு மேடம் நீங்க போங்க மேடம். நான் தான் ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி மேடம், நீங்க பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மகிழ்ச்சி. அவையறிதல் சார் எனக்கு திருப்பி அதான் அந்த டாபிக்கை நம்ம வேற டீவியேட் பண்ணும்போது தான் நான் அந்த டாப்பிக்கை போட்டேன். திரும்ப நம்ம அவையறிதலை பற்றி தான் பேசுகிறோன்ட்டு. இப்போ 1-on-1 கான்வர்சேஷன் இதில் வருமானு தெரியல எனக்கு. ஏன்னா அவையறிதல்னும் போதே கண்டிப்பாக அது ப்ளூரலாக தான் வருது, ரைட்? ஏன்னா சிங்குலர் கிடையாது. அவை அப்படின்னும் போதே ஒன்றுக்கு மேற்பட்டவர் அப்படி இருக்கிற ஒரு இடம்ன்றது ஒரு குறிப்பு தெரியுது அதில் பார்க்கும்போது. அப்படி வரும்போது நம்ம நார்மலாகவே பேசுறது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படபடன்னு பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோம், அதாவது மூளை என்ன யோசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாய் வந்துடுது.
அது இன்னும் நம்ம அவைன்னு வரும்போது அது இன்னும் நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணணும். அதாவது நிதானமாக, நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் அவை அடக்கம், அவை அடக்கத்தோட நம்ம அவை அறிதல் வரும்போது அந்த நிதானம் வந்துடும். அந்த நிதானத்தோட நம்ம வந்து பேசும்போது சார் சொன்ன மாதிரி வார்த்தையை அளந்து பேசு. வார்த்தையை அளந்து பேசுன்றதுல இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த படபடன்னு பேசாத, கடன்னு ஒரு விஷயத்தையே இவ்வளோ லென்த்தாக கொண்டு போகாத, அதுக்கு தான் இந்த வார்த்தையை அளந்து பேசுன்றது. அப்போ வார்த்தையை அளந்து பேசுறதுக்கு என்ன பண்ணணும்? நிதானம் வேணும். நிதானம் இருந்தால் தான் உள்ள ஒரு முன்னோட்டம் இருக்கும். அந்த முன்னோட்டத்தை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். முன்னோட்டம் இல்லாமல் நம்ம ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த இடத்துல நம்மளுடைய வேல்யூ குறையுது. அப்போது இந்த இடத்துல அடக்கம், அவை அடக்கத்தோடு இருந்தால் அவையை அறிந்து பேசினா, அப்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசினா நம்ம வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பேட்டிபிலிட்டி கிரியேட் ஆகும். அதாவது ஓகே இவன் இந்த இடத்துக்கு தகுதியானவன் தான், இங்கே பேசுறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்றது அவங்களுக்கும் உணரணும். அதை உணர்கிற அளவுக்கு நம்ம அறிந்து பேசணும். அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து வேறு மாதிரி சொல்கிறாரு. நிறைய விஷயம் சொல்கிறாரு. அதில் வந்து அவங்களுக்கு என்ன உணர்வாங்கன்றதையும் சொல்கிறாரு, உன்னோட வேல்யூ எப்படி போயிடும்ன்ற சொல்கிறாரு, நீ என்ன கேப்பபிலிட்டின்றதையும் எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துடுறாரு. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு சார். வணக்கம். நன்றி நன்றி செல்வா. வினிதா சார் நீங்க பேசுங்க. ரொம்ப உளவியல் பூர்வமான இதுதான். நம்ம இது அவைன்னு சொல்ற போது ஒன்றுக்கு மேற்பட்டதுன்னு இல்லை, யார்கிட்ட பேசினாலும்ங்கிறதான் பாக்குறேன் நான். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் பாகவதமோ ஏதோ சொல்ல போனாராம். ஒரு பெரியவர் இந்த கோயில்ல போய் சொல்லுங்கன்னு சொன்னாராம். இவர் போய் சொல்ல போறாரு. சொல்ல போனா அங்க யாரு இருந்தாங்கன்னா, ஒரு பூசகர் இருந்தாராம், காவல்காரர் இருந்தாராம், ஒரு பெரியவர் ஒரு பெரிய அம்மாவும் இருந்தாங்களாம். 4 பேர் தான் கேட்டாங்களாம். இவர் அங்க முடிச்சிட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட நான் கதையெல்லாம் சொல்லிட்டேன், ஆனா 4 பேர் தான் இருந்தாங்க. அவர் சொன்னாரா, கண்ணன் ஒருத்தருக்கு தான் கீதை சொன்ன, நீ கண்ணனை விட பரவாயில்ல, உனக்காச்சும் 4 பேரு கேட்ட சொன்னார். அப்ப பேச்சு இது ஒரு தொன்ம கதையா இருந்தால் கூட அவன் ஒருத்தரை கூட ஒரு பெரிய இதை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கிறது தான். அப்போ அது அங்க ஒருத்தன் தான் அந்த சபை. அது மாதிரி அவைங்கிற போது இதுல 2 தான் முக்கியமான சொல்ற. அவையை அறியணும், சொல்லின் தொகையை அறியணுங்கிறதுதான் முதல் சார். ஆராய்ந்து இது 2ஐயும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுங்கிற. இந்த அறிதல் அப்படின்னாவே அந்த நம்ம அரை நொடி சொன்னோம்ல, நீங்க இப்ப செல்வா சொன்னது மாதிரி அதை முன்னாடியே யோசிக்கிறான். அறிஞ்சிட்டு தானே பேசணுங்கிறாங்க. அப்ப முன்னாடி யோசிச்சுட்டு அது வழிக்கையும் ஒரு தவறான சொல்லாம நல்ல அவையில நம்ம மேம்படவும் அந்த அவையை மேம்படுத்தவும் நம்ம பேசினா அது நல்லா இருக்குங்கிறது மாதிரி தான். ரொம்ப அருமையான, நான் நிறைய இதை படிச்சேன். இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. நன்றி. வேற யாராச்சும் ஏதாச்சும் சொல்றீங்களா? பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஓகே, நான் என்னோட பார்வையில நான் என்ன சொல்ல வரேன்னா, அவையறிதல்ல இப்போ வந்து இது வந்து ஒரு உளவியலா கொஞ்சம் பாக்குறேன். இந்த உளவியலா என்ன பாக்குறேன் அப்படின்னா, வள்ளுவர் வந்து அந்த காலத்திலேயே சிந்திச்சிருக்காரு. என்ன சிந்திச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து நிறைய செய்திகளை பேசுறோம், நிறைய செய்திகளை உள்வாங்குறோம், நிறைய செய்திகளை பேசுறோம். உள்வாங்குறதெல்லாம் பேசக்கூடியவன் தான் மனுஷன். எந்த நேரத்துல எது வேணா வரும், வாயில நம்ம பேசிட்டே இருக்கணும். நிறைய பேசும்போது வார்த்தைகள், உள்ளே இருக்கிற வார்த்தைகள், நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட வார்த்தைகள், யாரோ ஒருத்தர் பேசுந்தோ, எங்கேயோ அப்பா அம்மா பேசுந்தோ, பிள்ளைங்க பேசுந்தோ, நம்ம ஃப்ரெண்டு பேசுந்தோ, வேற யாரோ பேசுந்தாலும் உள்வாங்கி உள்ள வச்சுப்போம். நம்ம ஒரு இடத்துல போய் பேசும்போது உள்ள இருக்குது இல்லையா, இந்த வார்த்தைகளை சிலது வந்து விழும், நமக்கு தெரியாதே வந்து விழும். நமக்கு தெரியாது, பேசும்போது வந்து விழும். அன்கான்சியஸா வந்து இது வரும்போது டக்குன்னு அந்த வார்த்தை வெளியில வந்துடும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வெளியில விட்டுட்டோம்னா, அது அந்த அவைக்கு பொருந்தாத இருந்ததுன்னா நம்மளோட மதிப்பு கெட்டு போயிடும் என்றதை ரொம்ப அழகா உணர்ந்து, அதை வந்து நீங்க எவ்வளவுக்கு சிந்திச்சு முன்கூட்டி நீங்க இதை வந்து சிந்திச்சீங்கன்னா, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றதை சிந்திச்சீங்கன்னாவே உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு, அமிர்தம் போன்றது அப்படின்றத சொல்லிடுறாரு கடைசியா. அப்ப அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைக்குரிய மதிப்பை நீங்க கொடுங்க. உங்க வார்த்தைக்கு நீங்க வச்சிருக்க மதிப்பை நீங்களே கொடுக்க கத்துக்குங்க.
அப்படின்றதான் சொல்றாரு. அப்போ அந்த அவையும் சிறப்படையும், நீங்களும் சிறப்படைவீங்க அப்படின்றதுதான் இங்க செய்தியா நான் எடுத்துக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. ஒரு அருமையான விளக்கம், அருமையான கலந்துரையாடல். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி சான்றோர்களே.